ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க பியூசி டிபார்ட்மெண்ட்ல தொடர்பு கொள்வதற்கு ஒரு டிஓடி நம்பர் தான் குடுக்கப்பட்டிருக்கும். அந்த டிஓடி நம்பர்ல நாங்க ஃபோன் பண்ணா, அந்த பியூசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 10 முறை ட்ரை பண்ணா, ஒரு முறை கிடைக்கும். ஒரு சில நாள் ஒரு நாள் முழுக்க ட்ரை பண்ணா கூட ஒரு சில டைம் அது கிடைக்காது. இது மாதிரி பல காலகட்டங்கள்ல வந்து பியூசி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நாங்க வந்து ஒரு தகவல் கேதர் பண்ணோம்னா, அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு ஆள வந்து புடிச்சாச்சு. அவரு ஹிந்தியில பேசுவாரு. நாங்க இங்கிலீஷ்ல பேசுவோம் தெரியாது. இப்ப என்ன பண்ணுவாரு அவரு, நீங்க ஒரு மெயில் போடுங்கன்னு சொல்லிருவாரு. இப்போ இது இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆள புடிச்சு ஒரு மெயில் போடணும். அந்த மெயில் போட்டா அது கடைசியில என்ன ஆகும்னா, இன்னைக்கு மெயில் போட்டா நாளைக்கு அது ரெஸ்பாண்ட் ஆகி 2 நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரிப்ளை வரும் மெயில்ல. உதாரணத்துக்கு நாங்க இப்போ ஒரு பேட்ஜ்ல வந்து அந்த ஆட்டாவுல வந்து சின்ன ஒரு ஃபால்ட்டு அதை நாங்க வந்து எடுக்க வேணாம், எந்த பியூஷ்காரங்களும் எடுக்க வேணாம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனால் அந்த ஆட்டாவை வந்து மறுபடியும் அடுத்த மாற்று வேணும் இல்லைங்களா? ஒரு பொருளை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்று கொடுக்கணும் மாட்டோம். கம்பெனிக்கு வந்து கூப்பிட்ட போது இந்த மாதிரி கிடைக்காம மறுபடியும் கூப்பிட்டு சொல்லி அப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா அவங்க மெயில் போட சொல்லி மெயில் போட்ட பிற்பாடு அந்த பேட்ச் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லி அப்புறம் பின்னாடி லோடு அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஆட்டா போச்சு. பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்யூனிகேஷன் கேப்னு பாருங்க. அவ்வளவு கம்யூனிகேஷன் கேப்லயும் இந்த ஆர்சிஎம் பிசினஸை விடாம பண்ணணும். நிறைய டிப்போ பியூசிகள் ஓப்பன் ஆச்சு. நிறைய பியூசிக்காரங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா ஆர்சிஎம் பிசினஸ் பெருசா பில்ட் ஆச்சு. ஆர்சிஎம் பொருள்கள் அதற்கு காரணம். இந்த பொருள்கள் வந்து ஒரு முறை போயாச்சு. இந்த பேஸ்ட்ல தான் விளக்கணும்னு ஒரு ஆள் போயாச்சுன்னு சொன்னா, ஒரு முறை போயாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்ல தான் விளக்குவார். வேற பேஸ்ட் வாங்கி விளக்க மாட்டாரு. அந்த பேஸ்ட் வர வரைக்கும் கூட நானெல்லாம் கூட ஒரு முறை பேஸ்ட் தீர்ந்துருச்சு. நம்ம சேட்டு கடையில் தான் வாங்கணும். அது வந்து மெட்ராஸ்ல இருந்தா வரணும் அப்போ பேஸ்ட். அப்ப நாங்க பேஸ்ட் தீர்ந்த பிற்பாடு அந்த பேஸ்ட் பிதிக்கி நசுக்கி எடுத்து ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் கிழிச்சு அதுல இருக்கிற அந்த ஒட்டிட்டு இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து ஒரு வாட்டி, அப்படி 2 நாள் பல் வளர்க்கி இருக்கு. காரணம் வேற ஒரு பேஸ்ட் வாங்கி வளர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ காலகட்டங்களில ஆர்சிஎம் பொருட்களை யூஸ் பண்ணவங்க காத்திருந்து, இன்னும் சொல்ல போனா ஒரு 5 பேஸ்ட் வாங்குறதுக்காக ஒரு ஆளு தர்மபுரியில இருந்து வந்திருந்தார். பஸ் ஏறி வந்து இந்த பேஸ்ட் வாங்குறதுக்காக வந்துட்டு போனார். அந்த அளவுக்கு இந்த பொருள்களுடைய மகத்துவம் இருந்தது காரணத்தினால, இந்த பொருள்கள் ஸ்ட்ராங்காய் நின்னதுனால இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கி இன்னைக்கு வந்து கம்பெனி ஒரு மிகப்பெரிய அப்டேஷன் இருக்குது. ஒரு போன் பண்ணா தமிழ்ல சொல்லுங்க சார்ன்னு கேட்கறதுக்கு நம்ம கார்த்தி இருக்கார், ஏரியா மேனேஜர். ஒரு டிப்போவில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே கூப்பிட்டு சொன்னா அடுத்த நிமிஷம் அந்த டிப்போக்காரனை கான்டாக்ட் பண்ணி ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்றதுக்கு அவரால் முடியுது. அடுத்த நிமிஷம் அந்த டிப்போக்காரன் நம்மளுக்கு கூப்பிட்டு ரிப்ளை கொடுக்குறான், சார் இந்த காரணத்தினாலதான் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி ஒரு பியூசியில் ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம ஒரு பியூசி இருக்குது, ஒரு 1.5 வார்டு இருக்குது, அதை சுத்தி நிறைய வந்து பிரச்சனைகள் நடக்குது. இல்லைன்னா வேற ஒருத்தர் கொண்டாந்து அங்க பொருள் கொடுக்குறாரு. இல்லைன்னா வந்து இன்னொரு பியூசி பக்கத்திலேயே கம்பெனி கொடுத்துருச்சு. இதுக்கெல்லாம் முன்ன வந்து ரொம்ப தீர்வுகள் லாங் லாங் பேக், அதாவது லாங் டர்ம் எடுக்கும். இப்போ அப்போதைக்கு அப்பமே வந்து கார்த்தினால முடியுது. ஒரு பியூசி பிளாக் பண்ணணும், பக்கத்துல வந்து இந்த மாதிரி போட்டு விற்கிறாங்க. இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் ஒரு பியூசி கொடுத்தாங்க, அடுத்த 2 மினிட்ஸ் அது பிளாக் ஆகும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வேலைகள் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். டிப்போக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய டிராபேக்ஸ் இருந்தது. இப்போ நம்ம ஈரோடு டிப்போ எடுத்துட்டா இப்போ அதுல நிறைய வந்து பிரச்சனைகளை நாங்கள் பேசி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அப்போ கார்த்தி அதையெல்லாம் வந்து மெயில் பண்ணியிருக்காரு கம்பெனிக்கு. கம்பெனியிலிருந்து சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை டிப்போ, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா டிப்போக்களில நமக்கு இப்போ எஃப்எம்சிஜி நான் எஃப்எம்சிஜி கூட எஃப்எம்சிஜி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய இது என்னங்கிறத வந்து நீங்க இப்ப அவரோட நேரிட்டு பேச முடியும். நம்ம கூட இருக்காரு, மாதம் ஒரு முறை இந்த ஜூம்ல வர்றாரு. உங்க பியூசிக்காரங்க, டிஸ்பிளே வால்காரங்க, உங்க லீடருங்க எல்லாரும் நீங்க உள்ள இணைக்கும் போது அவங்களுடைய கருத்துக்கள் இங்க வந்து பிரதிபலிக்கும். அந்த கருத்துக்களுக்கு பதிலும் கிடைக்கும். அந்த வகையில நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய ஆட்களை, உங்களுடைய நபர்கள் நீங்க இதுல இணைக்கலாம். பியூசி வச்சிருக்கிற ஆளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எஸ்டி கொரியர்ல அனுப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பேக்கிங் போட்டு எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எடுத்துட்டு போய் ஈரோட்ல இருந்து எல்லாத்துக்கும் சப்ளை கொடுத்தாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட்ல போட முடியாதுட்டாங்க. அதுக்கு நாங்க எங்களுக்கு அந்த வேலை இல்லைட்டாங்க. இப்ப டிரான்ஸ்போர்ட்ல போறது போகல. இப்ப அதெல்லாம் வந்து ஒரு அதனால என்னன்னு கேட்டா
நிறைய தூரத்துல இருக்கிற பியூசிக்காரங்க வந்து எடுத்துட்டு போக முடியல. ஒரு ஒரு 20,000 30,000 சரக்குக்காக வேண்டி அவங்க நிறைய செலவு பண்ணி வர வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறது எல்லாம் வந்து நீங்க கேட்டு தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பேக்கிங் மெட்டீரியலுக்கு சில இடங்கள்ல வந்து டிமாண்ட் இருக்குது, அதுக்கு பைசா கேட்கறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரொடக்ட் வந்து ஷார்டேஜ் இருக்கு. அதனால உங்க கருத்துக்களை வந்து முதலாவது பரிமாறிக்கொள்ளலாம் பியூசிக்காரங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அதுக்கு ரெமெடியும் கம்பெனில இருந்து நிறைய தகவல்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து இந்த போன மாசம் பூரா விசிட் அடிச்சு நிறைய பியூசிகளை வந்து செக் பண்ணியிருக்காரு. நிறைய பியூசிகள் இருந்து வந்து நிறைய டிராபேக்ஸ் எடுத்திருக்காரு, நிறைய ஃபீட்பேக் எடுத்திருக்காரு. அதையெல்லாம் நம்மளோட அவர் பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறாரு. அதே சமயத்துல கம்பெனில இருந்து வந்திருக்கிற தகவல்களும் நமக்கு பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்காங்க. முதலாவதாக உங்க சைட்ல இருக்கிற ஏதேனும் நம்ம இப்ப இருக்கிற இந்த பியூசி ஓனர்ஸ் நம்ம சைட்ல இருக்கிற ஏதேனும் பிரச்சனைகள், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நமக்கு வந்து இப்போ கம்பெனியில பெயிண்ட் வந்து மிக சிறப்பான பெயிண்ட் நம்மளுது. அந்த பெயிண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க ரிட்டர்ன் எடுக்கல. கம்பெனியில வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை, நாங்க எடுக்க முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியில கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க பெயிண்டே ரிட்டர்ன் கொடுத்தாலும் என்னத்துக்காக கொடுக்குறீங்க, நாளாகி போச்சுன்னு கொடுக்குறீங்க. பெயிண்ட்டுக்கு வந்து என்ன இல்லை, எக்ஸ்பிரி டேட் கிடையாது. அதுக்காக நாங்க வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பிரி ஒட்ட சொல்றதுனால 18 மாசம் ஒட்டுறோம். ஆனா நீங்க திருப்பி கொடுத்து அதை எடுத்துட்டு வந்து நாங்க ரீசைக்கிள் தான் பண்ண போறோம், மறுபடியும் ஒட்டி தான் மறுபடியும் வேற பேப்பர் தான் ஒட்டி அனுப்ப போறோம். அதனால பெயிண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பிரி கிடையாது, நீங்க தாராளமா சேல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிற்பாடு நான் முதலாவது எங்க வீட்டுக்கு அடிச்சு பார்த்தேன். பெயிண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. 2021 எடுத்த பெயிண்ட் கூட நம்மளுக்கு வந்து பெயிண்ட் அப்படியே முனமுறையாம அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுதான் உண்மை, அவங்க சொன்னதுதான் உண்மை. அதே மாதிரி இப்போ அந்த எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிச்சுனாலும் நம்ம அனுப்பிவிட்டா அவங்க ரீசைக்கிள் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனா பெயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் இல்லை. இது மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள் இப்போ நம்ம கார்த்தி வந்ததுனால கார்த்தி மூலமா நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பியூசி வச்சிருக்கிறவங்க ஒருத்தரா கை தூக்குனா உங்களை நான் அட்மிட் பண்றேன். நம்ம பிரச்சனை உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளங்களை நீங்க வந்து என்ன செய்யலாம், தாராளமா டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன இது என்ன இருந்தாலும் ஓப்பனா பேசலாம். காரணம் அது ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இங்க இருக்கிற ஒரு 10 22 பிஎஸ்காரங்க இருக்கிறோம், அவங்களுக்கும் கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு இது ஒரு களமாக தளமாக நாம் இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பியூசிக்கு என்ன கிரிட்டேரியா இல்லைன்னா ஒன்றரை வேர்ல்டுக்கு என்ன கிரிட்டேரியா உங்களுக்கு தெரியாம இருந்தா அது கூட அவங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளே வால்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரேனும் கை தூக்கலாம், நான் வந்து உங்களை அட்மிட் பண்றேன். யாரு? ஹலோ, யாருங்க அது? அட்மிட் பண்றேங்க, கை தூக்குங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஜெயக்குமார், ஜெயதி சார், சிக்குமார், பியூசி ஓனர்ஸுங்க. பியூசி ஒன்றரை வார்டு குயிக்கு, ஒன்றரை வார்டு, அதே மாதிரி டிஸ்பிளே வால், அதே மாதிரி வந்து டிப்போக்கள், யார் வேணாலும் நீங்க என்ன செய்யலாம். உங்களுடைய சைட்ல கம்பெனிக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன்ல ஏதாச்சும் இடையூறுகள் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், நம்ம மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் நல்ல ஃப்ரீக்வன்ஸாக கிடைச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம ஏரியாக்கள்ல, அவ்வளோதான். மதுரையா? ஆமாம், மதுரை ஊடால கொஞ்சம் லீவில் இருந்தாங்க, ஒரு வாரம் மேலே. இப்போ வந்துட்டாங்க. இப்போ எனக்கு காலைல கால் பண்ண பில்லிங்லாம் போட்டிருக்காங்க. ரெகுலர் சர்வீஸ், அதாவது டெய்லி பார்சல் சர்வீஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் நமக்கு ஒரு பியூசி ஆர்டர் 2 பியூசி ஆர்டர்னா சில டைம்ல அது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் டெய்லி நம்ம பார்சல் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த இதில் அவங்க பெயிண்டிங் கொஞ்சம் தேவைகள் இருக்கு. அந்த பெயிண்ட்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம தேவைன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் கூட அது கிடைக்க மாட்டேங்குது நம்ம தமிழ்நாடு டிப்போகள்ல. சென்னை முத கொண்டு சில மெட்டீரியல் கேட்டு பார்த்து எங்கேயுமே வாங்கி வைக்கல அவங்க. திருப்பி நான் கேரளா தான் எடுத்து 2 3 டைங்கள் ஃபுல்லாவே. நம்ம டீம்ல 3 பெயிண்ட் இருக்கும், 3 பேரும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த சார் வந்து பியூசி பார்த்துட்டு போனாங்க, சொன்னாங்க ஒரு சில விஷயங்கள்லாம். அதனால இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கடையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தனியாக ஆர்சிஎம்னு தனியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ப்ராடக்ட் நிறைய ஷார்டேஜ் உள்ளது. அதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எங்களுக்கு. அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. புரியுது சார். இந்த மாசம் லான்ச் மாசம் அந்த கேன்வாஷ்னு சொல்லிட்டு பெயிண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கு ஷார்ட் சப்ளை இருக்கு. ஏன்னா டிப்போ ஓனருக்கே தெரிய மாட்டேங்குது என்னென்ன ஸ்டாக் இருக்கணும். ஏன்னா அது எவ்வளவு ஸ்டாக் போகணும்னு அவருக்கு தெரியல. இப்போ எல்லாமே ஒன் பை ஒன்னா அட்ரஸ் பண்ணிட்டு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் செக் பண்ணிட்டு இப்போ ஒன் பை ஒன்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் சார். பெயிண்டிங் கேட்லாக்ஸும் கொஞ்சம் புரியல சார். பெயிண்டிங்கோட கேட்லாக்ஸ் கொஞ்சம் கிடைச்சா பெட்டரா இருக்கும். ப்ராடக்ட் கேட்லாக் வந்து ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல கிடைச்சா கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். நான் டூல்ஸ் மட்டும் கேட்டு வாங்கி தரேன் சார். யூஎல்பி ப்ரோக்ராம் வரும், இங்கிலீஷ்ல கிடைச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இங்கிலீஷ்ல 100% சாட்டிஸ்ஃபை பண்ணா வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன் சார் டூல்ஸ். ஓகே. இப்போ பெயிண்ட் பீச் இன்னொரு புது பீச் ஸ்டார்ட் பண்ண போறோம் திருநெல்வேலியில. ஆடி 18 கடை ஓப்பனிங், அதுக்கு எல்லாம் ப்ராப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால கொஞ்சம் ப்ராடக்ட் ஃப்ரீக்வன்ஸா கிடைச்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல சார், இது நிறைய பேருக்கு அந்த எந்தெந்த பெயிண்ட் ஃபாஸ்ட் மூவிங்னே தெரிய மாட்டேங்குது. கேன்வாஸ் வந்து காஸ்ட் வைஸ் கம்மி, புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு டிப்போ ஓனருக்கே தெரியல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பியூசி இதெல்லாம் வாண்டட் இருந்துச்சுன்னா எங்க சொன்னீங்கன்னா நான் ஆர்டர் போட்டு வர வச்சிருவோம். கம்பெனில பில்வாரில் ஸ்டாக் இருக்கு. இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. ஏன்னா ரெகுலரா போயிட்டு இருக்க மாடல்ஸ் இருக்கு, நியூ மாடல்ஸ் இது வச்சா ஓடுமா ஓடாதான்றது அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா மூவிங்ல இருக்கு. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ்ல எது நல்லா இருக்கு பியூசி ஓனர்ஸ் தெரியல. இப்போ நீங்க 3 பியூசி சேர்ந்து கிட்டத்தட்ட 80 பாக்கெட் எடுத்துட்டோம் சார் கேரளாவில். செங்கனூர்லயே நம்ம கொல்லத்துலயே நாங்க கிட்டத்தட்ட 80 வாழைக்கு மேல எடுத்துட்டோம் 3 பேர் சேர்ந்து. இப்போ மெட்டீரியல் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 வாழை ஆர்டருக்கு நாங்க கொல்லண்டி போல தான் பேசியிருக்கோம். 50 வாழை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த புதுசு லான்ச் பண்ண அதானே சார் கேன்வாஷ்? அதே அது மட்டும் இல்ல, மத்த நார்மல்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஆறாவல எல்லாம் ஒரு சில விஷயங்கள் கேட்கிறோம். 1 லிட்டர்ல பேஸ் 17 பேஸ் 20 இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. பேசிக்கா ஆறாவல ஒண்ணுமே இல்ல மதுரை டிப்போல. கிரேஸ் விகாரது அவைலபிள் கிடைக்கு. இல்ல ஈரோட்ல இருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பெயிண்ட் மொத்தமே எடுத்துட்டு கம்பெனி பைபேக் எடுத்துச்சு. ஈரோட்ல இப்ப பாத்தீங்கன்னா பெயிண்ட் இல்ல, இப்ப மதுரையில மட்டும் தான் இருக்கு. மதுரை சென்னையில தான் இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இப்போ அது ஈரோடு டிப்போ வந்து நம்ம அடுத்த இப்போ டெம்பரரியா தான் இப்ப கம்பெனி பர்சன் போட்டிருக்காங்க. நேம் அதை யாரா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்ல ஸ்டாக் வந்துடும் சார். இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது ஈரோட்லயே நம்ம மாத்திட்டோம்னா எல்லாமே ப்ராசஸ் வந்துடும் சார். எல்லாமே ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கிறது வந்துடும் சார். ஓகே சார், ஓகே. அப்புறம் திருநெல்வேலி ஏரியால எதுவும் டிப்போ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சவுத்ல? இல்ல சார், இங்க இருக்கிறது நம்ம அங்க பேஸ் இருக்கணும்ல சார். அது வச்சு டேர்ன் ஓவர் வரலன்னா பிரோஜனம் இல்ல. மினிமம் ஒரு 50 lakhs 80 lakhs பண்ணாதான் அங்க ஒரு டிப்போ ரன் பண்ண முடியும். இப்ப நம்ம மதுரையில ஈரோட்லயே கம்மியா தான் போயிட்டு இருக்கு அசோசியேட் பையர்ஸ். அங்க நம்ம திருநெல்வேலியில இருந்து மதுரை எல்லாம் டிஸ்டன்ஸ், திருநெல்வேலி நாகர்கோவில் பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் மதுரை டிப்போக்கு. முன்னால கன்னியாகுமரியில டிப்போ மார்த்தாண்ட ஒண்ணு இருந்துச்சு. ஓரளவுக்கு மாசம் 20 லட்சம் ரூபாய் டேர்ன் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ திருநெல்வேலி பேஸ் பண்ணி டிப்போ இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் எல்லாருமே கொஞ்சம் கவர் பண்ண. கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ணிடலாம் சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. ஆள் இருந்தா கூட சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க. நான் கம்பெனில பேசி அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். ரெடி பண்றேன். ஆனா இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா சொல்லுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. கிளியருங்களா அபிஜயகுமார்? ஓகே. வேற யாரும் இருக்கீங்களா உள்ள? உங்க சைட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா சப்ளைல ஆனாலும் சரி, அல்லனா சர்வீஸ்ல ஆனாலும் சரி, அல்லனா வந்து டிரான்ஸ்போர்ட்ல ஆனாலும் சரி, இல்லைன்னு சொன்னா ப்ராடக்ட் வந்து அவைலபிலிட்டி ஆனாலும் சரி, அல்லது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் எக்ஸ்பிரி அனுப்பிடுறாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஒருவேளை ரிட்டர்ன்ஸ் குட்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல வந்து எங்களுக்கு குழப்பம் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை வந்து பதிவு செய்து கொண்டு அதை கம்பெனியில் பேசி நமக்கு இமிடியேட்டா பண்ணி கொடுக்குறாரு கார்த்தி. அதே மாதிரி இல்லை பியூசி இருக்கு சார், அது பக்கத்துல வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு பியூசி ஓப்பன் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த காலத்துல தாராளமா வந்து பேசலாம். அதற்கு உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். தெரியாது, கம்பெனிக்கு டைரக்டா தெரியாது. சில நேரங்கள் அவங்க கூகுள்ல பார்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் சில பியூசிகள் அவர் விசிட் பண்ண சில விஷயங்கள் நிறைய நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்காரு. ஆனா நம்முடைய பிரச்சனைகள் முதலாவது கேட்கணும். வாங்க அமீன் பீர் சார். மாலை வணக்கம். இந்த எல்லாம் அருமையான மாலை வேலையில ஏன்னா ரொம்ப தாஸ் சார் ரொம்ப அருமையா உங்களுடைய சேவை நம்ம இந்த ஆர்சிஎம்க்கு ரொம்ப தேவையாப்படுது. ரொம்ப அருமையா சேர்ந்துக்கிற சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் நெல்லூருக்கு போயிருந்தேன் போன மாசம். இந்த வந்து நான் ஃப்ரீ ப்ராடக்ட் எனக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாரு. கொடுங்க சார்ன்னு கேட்டா
நீங்க 5 நாள் பொறுத்து வாங்க சொன்னாரு. 5ஆம் தேதி வா சொன்னாரு. என் பொண்ணு அங்க இருக்குது. சரி 5ஆம் தேதி போனா 10ஆம் தேதி வா சொன்னாரு அவரு. 10ஆம் தேதி போனா 15ஆம் தேதி வா சொன்னாரு. அப்புறமா கேட்டா நாங்க எல்லாம் இப்போ முடியாது, போன் பண்ணிட்டு வாங்க சொல்றேன். அது மாதிரி ஒரு 4-5 வாட்டி அவரு. ஆனா பொருள் 2 லட்சம் ரூபாய் பொருள் அவர்கிட்ட ஸ்டாக் இருந்தது. கேட்டா நான் எல்லாரும் கொடுக்கணும்னா உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் எல்லாம் கொடுக்க முடியாது, லேட் ஆகும் அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு நான் பிரவீன் சார் கூட நான் ரிப்போர்ட் பண்ண அவருக்கு. ஆனா ரெஸ்பான்ஸ் ஒண்ணும் கொடுக்கல அவரு. ஏன் அந்த மாதிரி செய்யறாருன்னு இது 2வது வாட்டி. இது போன 6 மாசத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பண்ணாரு. இப்ப இந்த வாட்டி கூட அப்படிதான் பண்ணாரு அவரு. நெல்லூர் அவரு எல்லாம். ஒன் செகண்ட் நான் எல்லாமே சொல்றேன் சார். நீங்க டிப்போ சைட்ல இப்போ கம்பெனி சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இப்போ டிப்போல ஷார்ட் சப்ளை அனுப்புறாங்க, டிப்போல அனுப்பும்போது ஷார்ட் சப்ளை இது இருந்தாலும் இல்ல பிவிசில ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பிவிசி கஸ்டமர் கேருக்கு வந்து ஒரு மெயில் போட்டீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் இது பண்ணலன்னா ஒரு டிக்கெட் நம்பர் ஜென்ரேட் ஆயிடும் சார். அந்த டிக்கெட் நம்பர் வச்சாதான் நம்ம கம்பெனில பேச முடியும். டேரக்டா நம்ம யாருக்குன்னா ஃபோன் பண்ணாலும் அந்த நிமிஷம் நம்ம ஃபோன் பேசிடுவோம். அந்த நம்ம வந்து கம்பெனில கேட்கும் போதும் கேட்டுட்டு உடனே போயிடும். நம்ம கிரியேட் பண்ண முடியாது சார். இப்போ ஷார்ட் சப்ளை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஷார்ட் எக்ஸ்பிரி கொடுக்குறாங்க, பிளஸ் வந்து ப்ராடக்ட் வரும்போதே பேக்கிங்ல டிஃபெக்ட் இருக்குன்னா அந்த ஸ்பாட்டே அந்த பில்லும் அந்த போட்டோவும் எடுத்து அதுல பிவிசி கார்டு அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா பிவிசி கஸ்டமர் கார்டு RCMworld.com சார். அது நம்ம மெயில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து டிக்கெட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகி வரும் சார். அந்த டிக்கெட் நம்பர்ல இருந்து கம்பெனி அது வந்து 48 மணி நேரத்துல உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும் சார். நம்ம போன்ல நான் தான் இப்ப எங்கிட்ட டைரக்டா நிறைய பேர் போன் பண்ணி இந்த மாதிரி இதுல 99% சொன்னாரு ஒரு பிவிசி பக்கத்துல இன்னொரு பிவிசி இருக்குன்னா அந்த பிவிசி வந்து கம்பெனி அந்த மாதிரி கொடுக்காது. இவங்க என்ன பண்றாங்க, வேற எங்கன்னா இருக்கிற பிவிசி அந்த பிவிசி கோடு மட்டும் சேல்ஸ் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அவங்க வீட்டுல எதுவுமே பக்கத்து தெருல வச்சுக்கிறாங்க சார். இதுதான் நடக்குது. கரெக்டுங்களா சார் சொல்றது? புரியுது சார். இதுதான் அங்க பேசிக்கா நடக்குது. ஏன்னா பியூசி பக்கத்துல இன்னொரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கம்பெனி கொடுக்கறதுக்கு ரூலே கிடையாது. வேற எங்கன்னா ஓபன் பண்ணிட்டு பக்கத்துல வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சிருது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இல்ல அந்த சரண்டர் பண்ற கோடு மட்டும் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இவங்க எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இந்த கடை சேல்ஸும் பாதிப்பு ஏற்படுற மாதிரி பண்றாங்க. அது கம்பெனிக்கு வந்து தெரியாது எங்களுக்கு. அந்த நாள் ரன்னிங் அவர் அட்ரஸ் வந்து பழைய அட்ரஸ்ல இருக்கும். இங்கத்துக்கு அங்கத்துக்கு சம்பந்தமே இருக்காது. இது வந்து நம்ம வந்து மெயில் போட்டு தான் நம்ம கிளியர் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து எவிடன்ஸ் மூலியமா தான் நம்ம பேச முடியும். டிக்கெட் நம்பர் ஜென்ரேட் ஆனாதான் நம்ம பேச முடியும். நம்ம வாய் வார்த்தை இப்ப எங்கிட்டே நீங்க நேற்று நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலும் சார் நான் கேட்டு சொல்றேன் சார், கம்பெனில கேட்டாலும் சரி அடுத்த முறை பண்ணிடுவாங்க தான் சார் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு இதுவும் இருக்காது, நம்ம கிளாரிட்டி இருக்கா. நான் போன மாசமும் பேசினேன் இந்த டிக்கெட் நம்பர் தான் சார், இதே இஷ்யூ தான் திருப்பியும் வந்துருக்குன்னா நீங்க நம்ம ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கம்பெனிக்கும் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் சார். எதா இருந்தாலும் நம்ம சிஸ்டம் அன்னைக்கு சௌரப் சார் சொன்னதுன்னா இவங்க வந்திருக்காங்க டைரக்டா பண்ணக்கூடாது. நம்ம சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஃபாலோ அப்ல சீக்கிரமா நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு 4 நாள் ஆகுதுன்னா ஒரு நாள் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும், அதுக்கு தான் சார் நம்ம பண்ண முடியும். அந்த டிக்கெட் நம்பர் இருந்தா தான் என்னால நம்ம போய் கம்பெனில ஃபர்தரா கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இதுதான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற அமீன் சார் கிளியரா? ரொம்ப கிளியர் சார், ரொம்ப அருமையா ஒரு இதுக்கு. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க மெயில் மூலியமா எவிடன்ஸ் மூலியமா ஒரு எது இருந்தாலும் பேசுங்க, கம்பெனி உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் தரும், அது நல்ல ஆக்டிவ் தரும் சொல்லி உண்மையா இது வந்து ஏத்துக்கொள்ள ஒரு விஷயம். இது நான் அதை ட்ரை பண்றேன் சார். ரொம்ப நன்றி. அன்னைக்கு வேதராஜன் சார் கூட நம்பர் கேட்டு ஆந்திரா ஏபிஎம் நம்பர் வாங்கி கொடுத்துருந்தா சார் உங்ககிட்ட. நீங்க எதனால ஃபர்தரா ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லனா எனக்கு கூப்பிடுங்க சார், நான் பேசுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு டிக்கெட் நம்பர் மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் 1 டேல நான் ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுப்பேன். ஏன் அப்படி பண்றாரு? ஓகே சார். அதாவது நம்ம எல்லா பியூசி காரங்களும் பியூசி காருக்கு அல்ல டிப்போ காருக்கு ஒரு மெயில போட்டா ஒரு டோக்கன், அதாவது நமக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க டிக்கெட் நம்பர் அதாவது கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டிக்கெட் நம்பர் கம்பெனி கொடுத்துட்றாங்க. இப்ப கார்த்திகே வந்து அவங்க பேசுறதுனால இந்த டிக்கெட் நம்பர் நம்ம அவருக்கு அனுப்புனா மட்டும்தான் அது பேச முடியுது. எனவே ஒரு கம்ப்ளைண்ட் அங்க ரெஜிஸ்டரான கம்ப்ளைண்ட்டை இமீடியட்டா கிளியர் பண்ண முடியும். சிலர் என்ன செய்யறாங்க, கார்த்திகிட்ட சொல்லிட்டு அவர் பண்ணிடுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது ஆகிறது இல்லை. எனக்கு என் கடைக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் ஸ்டோர் போட்டிருக்காரு, என் கடையை வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்க, நான் என்னுடைய கஸ்டமர்களை வந்து மிஸ்கான்வர்ஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா டிப்போக்காரங்களே கூட பல இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு பியூசி வச்சுக்கிட்டு நம்ம சைட்ல இருக்கிற அந்த டிஸ்பிளே வால் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு வந்து 4% கொடுக்குறேன்னு அந்த மாதிரி டீலிங்ஸ் பேசி கொஞ்ச நாளைக்கு சப்பளை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க சைட்ல கொஞ்சம் பியூசி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஜெகதீஷ் சார் சைட்ல சில இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கூட வந்து பேசி கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இருந்தாலும் கூட இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா ஆக்ஷன் கம்பெனிக்கு ஈஸியா வந்து கம்பெனி ஆக்ஷன்ல வந்து எந்த பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அதுலயும் டிசிஜி எல்லாம் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு, கம்பெனி வந்து ஜென்யூனா ரன் பண்ணணும், அதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இன்னைக்கு வந்து நம்ம கார்த்தி சாரும் நம்ம
வந்து ஜோனல் மேனேஜர் நம்ம பிரவீன், அவர் பேரு பிரவீன் சார். பிரவீன் வந்து வந்த பிற்பாடு நமக்கு நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கு. வாங்க வேடராஜன் சார் ப்ளீஸ். சார் வணக்கம். ஜேஆர்சிஎம். சொல்லுங்க. கார்த்திக். வணக்கம் கார்த்திக். ஜேஆர்சிஎம் சார். குட் ஆஃப்டர்நூன். ஜேஆர்சிஎம். அதாவது நாங்கள் ஆர்சிஎம் உள்ள வந்து 7 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் மிஸ்டர் கார்த்திகை போட்டிருக்காங்க. அதுமாரி ஜோனல் வந்து பிரவீன் சாரை போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கம்பெனி வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் சரி பண்றதுக்கான விஷயத்த பண்ணணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து பிரச்சனை வந்து எல்லாம் எல்லா இடத்துலயும் ஒன்று வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதை அவர் இந்த சரியான முறையில் அதை நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அவர் சொன்ன மாதிரி 48 ஹவர்ஸில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்களாம் இப்போ எங்கள் டீமில் தான் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இன்னைக்கு சேர்ந்த மெம்பராக இருந்தால் கூட, இன்னைக்கு சேர்ந்த ஏபியாக இருந்தால் கூட, அவங்க கூட டைரெக்டாக கம்பெனியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக கம்பெனி வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. அதனால நான் கார்த்திக் இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, கார்த்திக் நீங்கள் இப்போ கூட அந்த கம்ப்ளைண்ட் என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்கு என்னென்ன மெயில் ஐடி அப்படின்றத கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் முடிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா அந்த சேட் பாக்ஸ்ல போட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். displaywall@rcmworld.com டிஸ்பிளேவாலுக்கும் கஸ்டமர் கேர் இருக்காங்க சார். நம்ம பியூசிக்கு கஸ்டமர் கேர் இருக்காங்க. கேஒய்சி இப்ப என்ன பேர் மாத்தி போட்டாங்க, பேர் என்ன டிஸ்பிளே நாமினி மிஸ்டேக் இருக்கு, அதனால மாத்தணும்னாலும் அதுக்கும் கஸ்டமர் கேர், அதுக்கும் ஐடி கிரியேட் ஆகுது. நம்ம போன்ல சொன்னோம்னா நமக்கு ட்ராக் பண்ண முடியாது. நான் கம்பெனில கேட்கும் போது ஓகே முடிஞ்சிருச்சுன்னு, ஆனா முடிஞ்சிருக்காது. நம்ம டிக்கெட் நம்பர் இருந்துச்சுன்னா, இப்போ சார் அன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க சென்னையில அந்த காஞ்சிபுரத்துல அன்னைக்கே சால்வ் ஆயிடுச்சு. மறுநாள் அந்த டிக்கெட் நம்பர் போட்டா ஆமா அது போட்டு அது அவருக்கு தெரியும். நிறைய பேருக்கு அந்த மெயில் போறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது சார். அதுதான் சார் ப்ராப்ளம். நாங்க வந்து இப்ப மீட்டிங் நடக்கும்போது நாங்க எஜுகேட் பண்றோம். இப்ப லைவ் மீட்டிங் நடந்ததுன்னா அதை வந்து போர்ட்ல எழுதி காட்டிடுறோம் அவங்களுக்கு. இந்த மாதிரி இந்த மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பணும், எப்படி அனுப்பணும். ஏன்னா இது வரைக்கும் சில பேர் மெயிலே அனுப்பாத பீப்புள் இருக்காங்க நம்ம டீம்ல. அப்ப அவங்களுக்கு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அவங்க ஏபி நம்பர்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி போடும்போது, நம்ம நியூ என்ட்ரி போடும்போது பாத்தீங்கன்னா சில சமயம் அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ் கோட் வந்து வராது, அது கம்பெனி வந்து அப்டேட் பண்ணாம இருப்பாங்க. அதை கூட இமீடியட்டா போட்டோம்னா வித்தின் 1 ஹவர்ல அதை ரெடி பண்றாங்க கம்பெனி. ஆமா சார். அது கூட ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் கொடுத்துறாங்க. ஏன்னா கம்பெனி இந்த டிக்கெட் நம்பர் வந்து வித்தின் 24-48 ஹவர்ஸ்ல முடிக்கலாம். சௌரப் சார் டேபிளுக்கு அலாரம் போயிடும் சார். அதுல எந்த நம்ம இந்தியா ஃபுல்லா எதா இருந்தாலும் இவ்வளவு டிக்கெட் நம்பர் பெண்டிங்ல இருக்கு, ஏன் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிக்கெட் நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சின்ன ப்ராப்ளம் இருந்தா 24 ஹவர்ஸ்ல, கொஞ்சம் பெரிய இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கணும் சார். சொல்யூஷன் என்ன கொடுத்துருவோம். அதனாலதான் அந்த டிக்கெட் நம்பர் இருந்தா தான், சப்போஸ் அந்த டிக்கெட் நம்பரை அவங்க க்ளோஸ் பண்ணிருந்தாலும் நம்ம திருப்பி கேட்கும் போது இது ஏன் க்ளோஸ் பண்ணி ஓப்பன்ல இருக்குது நம்ம கேள்வியும் கேட்க முடியும். அதுக்கு நம்ம எதுவுமே ஜெனரேட் ஆகுது போன்ல பேசணும்னு வச்சுக்கோங்க, அது எவிடன்ஸே இருக்க மாட்டேங்குது சார். அதுதான் சார் ப்ராப்ளம். சரிங்களா? அதனால இந்த சிஸ்டம் வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண கத்துக்கணும் முதல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா. ஆமா அது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டீம்லயே அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் வராது. டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் அவங்கவங்க டைரக்டா கம்பெனில கான்டாக்ட் பண்ணி அதை முடிச்சிருவாங்க. அதை லீடர் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சார். நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி பிசினஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ் அது கரெக்ட். அதுதான் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, நம்ம டீம்ல மீட்டிங் நடக்கும் போதும் ஜூம்ல நடந்தாலும் சரி, அதுல நடந்தாலும் சரி, ஒரு சப்ஜெக்டா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பேசி அவங்களுக்கு புதுசா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்து டீம்ல வந்துட்டு இருக்காங்க, அந்த வர்றவங்களுக்கு இதை சொல்லணும். ஓகேங்களா? சோ அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா பிசினஸ் வந்து கண்டிப்பா இன்னும் ரொம்ப சிறப்பாகவும் எல்லாருக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிளாவும் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் பிரச்சனைனால என்ன பண்றாங்கன்னா பிசினஸை விட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா என்ன நான் சொன்னது சரி பண்ணல, ஆனா முறைப்படி அவங்க சொல்லாம இருந்திருப்பாங்க. அதை கம்பெனிக்கு தெரியாது சார். அது தெரியாம இருக்கும். அதுதான் நம்ம தான் அது லீடர்ஸ் எஜுகேட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு இப்ப கார்த்திக்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்காரு. ஸோ அவருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் ஆந்திரா போயிருந்தேன். அப்ப கூட அங்க ஆந்திராக்கு வந்து வேற ஒருத்தர் இன்சார்ஜ். அங்க வந்து அஜய் தானே கார்த்திக்? அஜய். அப்புறம் அஜய் அவரு கார்த்திக் கிட்ட தான் போன் நம்பர் வாங்கினேன் நான். ஏன்னா அங்கேயும் நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஒண்டர் வேர்ல்டு குயிக் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆமா தெலுங்குல பேசும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அந்த ஒண்டர் வேர்ல்டு ஓனர் பரவாயில்ல தெலுங்குல கம்பெனில இருந்து பேசி எங்களுக்கு சரி பண்றாங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா
நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த சப்ளை பிரச்சனை வராது. இந்த மாதிரி ப்ராடக்ட் இப்ப நம்ம இவரு கூட சொன்னாரு, நம்ம பாய் அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு. ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க கொடுத்து ஆகணும் அது. கண்டிப்பா சார். மெயில் போட்டா உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்துப்பாங்க. மெயில் போட்டுனா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அது நம்ம வந்து அதை அவங்ககிட்டே நம்ம போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். 3rd டைம் ஒரு மெயில் போட்டோம்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு ரெக்வஸ்ட் சார், எல்லா லீடருக்கும் அசோசியேட் பேருக்கும். யூஎல்பி வந்து இன்னும் ஓப்பன்ல தான் சார் இருக்கு. யூஎல்பில வந்தாங்கன்னா நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும், எல்லாமே எஜுகேட் ஆகும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் சார். அது மெயினா வந்து நம்ம இந்த 30ஆம் தேதி வரை க்ளோஸ் ஆகும், ஓப்பன்ல இருக்கு. ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனே கம்மியா இருக்கு சார். அதுதான் சார். தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு சார். ஆந்திரா, கேரளா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் கம்மியா இருக்கு. உங்க சப்போர்ட் நல்லா சார். பிரியங்கா மேடம் வந்து பர்சனலாவே ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆமா, அதனால தயவு செய்து, ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பெனி சைட்ல நடத்துற எந்த விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனி சைட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஆதென்டிக்கா வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும். அதனால கம்பெனி ப்ரோக்ராம தயவு செய்து எந்த ஏபியா இருந்தாலும் சரி, அது நம்ம அப்ளைன் இருந்தாலும் சரி, டவுன்லைன் இருந்தாலும் சரி, கிராஸ் லைன் இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை வந்து உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஆப்லயே போயிட்டு அதை நீங்க டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது இல்ல ஆப்ல போனா வராது. குரோம்ல போய் ஓபன் பண்ணா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஜோனல் செலிப்ரேஷன் அது வந்து யூஎல்பின்னு இருக்கும். அது இந்த அடுத்த 3 மாசத்துக்கு இப்போ ஓபன்ல இருக்கு சார். செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அடுத்த 3 மாசம் கழிச்சு ஜோனல் செலிப்ரேஷன் அதுக்கு வந்து யூஎல்பிக்கு ஓபன்ல இருக்கு. யூஎல்பி வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து யூஎல்பி ரன்னிங் ஆயிட்டு இருக்கு சார். அதுதான் பெனிஃபிட்ஸ்னா லோக்கல் லாங்குவேஜஸ்ல வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் ட்ரைனிங் அங்க கொடுக்குறாங்க சார். பிளஸ் வந்து ஆமா, நம்மளுக்கே ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பிவிசி ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். புதுசா நம்ம ஆஃப்லைன்ல டெய்லி ஆன்லைன்ல மீட்டிங் கேட்டாலும் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைன்ல இருக்கும்போது டவுட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி உருவாக்கி தருது சார். அது நம்ம உங்க சப்போர்ட்னாலதான் உங்க டீம் எல்லாம் சொல்லி கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுல ரொம்ப லோவா இருக்கு சார். சோ இந்த மாதிரி கார்த்திக் இந்த மாதிரி வருத்தப்பட வைக்க கூடாது நம்ம. சரிங்களா? சோ கார்த்திக் வந்து ஹாப்பியா நம்மளுக்கு வந்து விஷயங்கள் செய்யணும். இல்ல சார், லாஸ்ட் வீக் நான் வந்து வைசாக் போயிருந்தேன். ஹெவி வந்து மழை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மழை சார். மழையில இருந்தாலும் 250 பேர் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணாங்க சார். அங்க ஃபுல்லா அங்க வந்து வெளியே வர முடியல. ட்ரெயினே எனக்கு ஒரு 6 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கலாம். ஃபுல்லா ஹெவி ரெயின் இருந்தாலும் 250 பேர் வந்து அட்டென்ட் பண்ணாங்க சார் அங்க யூஎல்பில. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேர் காப்பாற்றலாம் சார். ரொம்ப ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் கார்த்திக், ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அதுக்கப்புறம் பாருங்க இந்தியால நம்பர் 1 நம்ம தான் இருப்போம். தமிழ்நாடு பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. ஒண்ணு எஸ். ஓகே, ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களுடைய சப்போர்ட் வந்து நம்ம சொல்லுங்க சார். நண்பர்களே, என்ன அப்படின்னா யூஎல்பியே வேறு பேருக்கு தெரியல. டீம்ல உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. சென்னையில நடக்கிற செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்கிற கம்பெனி ப்ராடக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பேர் தான் யூஎல்பி. அந்த யூஎல்பியில இப்ப நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா செப்டம்பர் 1 கொண்டு போயிருக்கிறாங்க. நமக்கு வந்து கடைசியா நடந்த ப்ரோக்ராம் லேடிஸ் ப்ரோக்ராம் தான். ஒரு பாத்தீங்கன்னா 250 above வந்து அட்டென்ட் பண்ணாங்க. நம்ம இப்ப கூடுமான வரைக்கும் அந்த லேடிஸ் டீம்ல சொல்லி அந்த யூஎல்பியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லணும் அவங்கள. மோஸ்ட்லி இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு ஆள் கூட அதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 1000 பிவி அவர் அதுல 1000 பிவியில் இருப்பார். அதாவது நியூ ஹேண்ட்ஸ் எல்லாம் 1000 பிவி பண்ணிருந்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சேர்ந்த ஒரு ஆளை கூட நீங்க அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க போய் ஆப்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது குரோம்ல போயிட்டு உங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி நீங்க தாராளமா யூஎல்பி ரெஜிஸ்டர் பண்ணலாம். கேரளாவுக்கு நிறைய ரெஜிஸ்டர் பண்ணி போறோம். சென்னைக்கு நம்ம வந்து அதிகப்படியா நாட்களை தரலன்னு சொன்னா, அதாவது லாஸ்ட் டேட் கொடுத்து அந்த லாஸ்ட் டேட்லயும் வந்து நம்ம இன்னுமே அந்த இடத்த ஃபுல் பண்ண முடியல. ஒரு 250 டிக்கெட்டை நம்ம ஃபுல் பண்ண முடியாம இருக்கிறோம்னு சொன்னா கம்பெனி அடுத்த ப்ரோக்ராம் யோசிப்பாங்கல்ல. நேற்றுக்கு ரஞ்சித் அதை தான் ரொம்ப ஒர்க் போட்டு சொன்னாரு. டைமண்ட் ப்ரோக்ராம் சென்னை விட்டு ரெண்டே ஸ்டேட்டோட போறது இதுதான் ஃபர்ஸ்ட். எப்போ வந்தாலும் அவர் சென்னை வந்து தான் போவாரு. பட் இந்த முறை கேரளாவும் கர்நாடகாவும் வந்து போறாரு, அவ்வளவுதான். இங்க தமிழ்நாடு இல்லை. காரணம் ஜூன் மாசம் வந்துட்டாருங்கிறது காரணம் சொல்றாங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா அவர் வருவாரு. பட் இது எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, நம்ம ஸ்ட்ரென்த் வந்து நாளுக்கு நாள் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஒரு 250 நம்ம பண்ண முடியலைங்கிறது நமக்கு உள்ளபடியா அது ரொம்ப டிராபேக். அதனால கொஞ்சம் ரோசம் எடுங்க எல்லாரும். உங்க டீம் உள்ளவங்களுக்கு யூஎல்பிங்கிறது தமிழ்நாடு சென்னையில செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்கிற கம்பெனி ப்ராடக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்.
அதை வந்து எல்லா சார் கூட்டங்களையும் ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான், ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு கேளுங்க. வாங்கி விட்டீர்களா குங்குமம் அப்படின்னு ஒரு வாட்டி விளம்பரம் போட்ட அந்த மாதிரி உங்க குரூப்ல எல்லாம் போடுங்க. செய்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விட்டீர்களா யூஎல்பி செப்டம்பர் 1 தமிழ்நாடுன்னு போடு. கண்டிப்பா எல்லாரும் அது பண்ணுவாங்க. ஆளாளுக்கு அது உஷாரா இருங்க. கண்டிப்பா அவரு சார் அது வேகராஜன் அது சார் என்ட்ரி வந்து என்ட்ரி என்ட்ரி ஃப்ரீ சார் அதுக்கு. ஆமா ஆமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். புரியுதா புரியுதா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. அத ஃப்ரீ. ஆமா சார். அதாவது இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க கூட ஃப்ரீ. நீங்க அது வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அதனால ஆமா வந்து யாருக்கும் தடை இல்லை, தடையில்லாத என்ட்ரி. அதனால நீங்க தயவு செய்து எல்லாரும் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அந்த யூஎல்பி ப்ரோக்ராம்ல 250 கூட நம்ம ஃபுல் பண்ணலன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு இனி ஒரு ப்ரோக்ராம் நம்ம வாங்குறது கஷ்டம். ஏன்னு கேட்டா தரமான கம்பெனி. தமிழ்நாட்டு ஆளுகளுக்கெல்லாம் மீட்டிங் பிரச்சனையாட்டு இருக்குது. தமிழ்நாட்டு ஆளுகள்லாம் அவங்க ஊர்லயே மீட்டிங் வச்சாதான் போவாங்களாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆகி போயிடும். மைக்ரேட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா எல்லாரும் மைக்ரேட் பண்ணுங்க. டீம் மைக்ரேஷன் ஆகலைன்னா, நம்ம டீம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் பழகலைன்னா டீம் விருத்தி அடையாது. காரணம் என்னன்னா, எங்க ஊர்லயே தான் கூட்டம் நடத்தணுங்கிற ஆளுகள்லாம் இப்ப காண கொஞ்சம் பேர் அட்ரஸ் இல்லாமலே போயிட்டாங்க. நம்ம ஊர்லயே கூட்டம் நடத்தணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் மைக்ரேட் பண்ணுங்க. சென்னை வந்து டீம் வந்து போனாங்கன்னா வண்டியில் 4 பேர் சந்திப்பாங்க. வந்து போற இடத்துல புது ஆட்களை கொஞ்சம் பேர் சந்திப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. டீமை தயவு செய்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான் கம்பெனி இந்த ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. கண்டிப்பா அது ஒரு டூர் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு நம்ம சென்னை போகலாம் இந்த அன்னைக்கு 1ஆம் தேதி செப்டம்பர் 1ங்கிற மாதிரி அதை செலிப்ரேஷன் பண்ற மாதிரி பண்ணுங்க. எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்க. உங்க டீம் வெளியூர்ல இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண வச்சு கொண்டுட்டு வாங்க. வாழ்த்துக்கள். வாங்க அண்ணன் மீசை ஆவடி மீசை கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது. பியூசிக்காரங்களும் டிஸ்பிளே வால்காரங்க அவங்க பிரச்சனை பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸோ கம்ப்ளைண்ட்ஸோ ஏதாவது இருந்தா மட்டும் சொல்லலாம். சார் எமரால்டு சார் வணக்கம். கார்த்திக் சார் வணக்கம். 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 ஆவடி மீசை சுகுமார் பேசுறேன். இன்னைக்கு பேசுற ஸ்பீச்ல வந்து எல்லாமே கோல்டா தங்கமா வைரமா இருந்தது. நல்லா எங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். நாங்க நல்லா ஒரு ஃபீல்டு ஒர்க் நல்லா அருமையா பண்றீங்க. வெரி ஹாப்பி. இப்போ இந்த தமிழ்நாட்டை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல நாங்க அப்படித்தான் ஸ்லோவா இருப்போம். நாங்க உணர்ச்சி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கட்டுக்காடுங்காம 500 பேர் கூட வந்து உட்காந்துருவாங்க. அது எப்போ வருவாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்க முயற்சி பண்றோம். என்னன்னா எங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு லீடர் வந்து பயங்கர ஸ்பீடு உள்ளவங்க. முதல்ல எப்பவுமே பதுங்கி இருப்பாங்க. ஆனா பாய்ஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி வர இடத்த புக் பண்ண வேண்டியது ஒரு காலம் வரும். இல்ல சார், டெஃபினட்டா இதுல நம்ம இது பண்ணனா எவ்ரி 6 months ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஜோனல் செலிப்ரேஷன் இருக்கு சார். எவ்ரி 3 months வந்து பாத்தீங்கன்னா யூஎல்பி ப்ரோக்ராம் கம்பெனில இருந்தே பண்ண போறாங்க. ஜோனல் செலிப்ரேஷன் என்னோட கான்செப்ட் என்ன, ஜோனல் வந்து தமிழ்நாட்டுல நடத்தினாதான் நல்லா இருக்கும். ஏன் நம்ம கேரளால வைக்கிறோம்னா இங்க வந்து இப்ப நம்ம நான் தான் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லன்னு இப்ப கேரளால கிளப் பண்ணி வைக்கிறாங்க. கம்பெனி அவங்க செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சார் நெக்ஸ்ட் டைம் நம்ம கூட்டம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்ப 120 பேர் தான் சார் ரெஜிஸ்டர் ஆகிக்குது. இப்ப எவ்வளவு சார் பண்ணிருக்காங்க? யூஎல்பில 120 பேர் சார். 120 பேர். ஆக்சுவலா எங்க ப்ரோக்ராம் இதுவா பாவனர் இதுவா பவுண்ட் ரோடா? ஆமா சார். ஆமா. இதுல தேவ பாவனர். சரி சார். இப்ப சுரேந்தர் வாட் சார் வரல சார் அங்க. நீங்க சொன்னதை பார்த்தா அந்த லிங்க் வந்து டைரக்டா நீங்க எனக்கு அனுப்புறாமல் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அந்த லிங்க் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்கவுங்க ஐடி நம்பர் போட்டு பண்ணிடலாம் இல்லீங்களா சார்? அந்த குரோம்ல தான் சார் போணும். எல்லா ஐடியில இருக்குனா எல்லா ஐடியில இருக்குனா எல்லா ஐடியிலும் வந்து பாத்தீங்கன்னா. ஆமா சார். இல்ல நான் எனக்கு கொஞ்சம் புரியாம நான் ஓபனா கேக்குறேன். என்னன்னா தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டேன் நானு. இல்ல சார், தெரியும் வந்து சொல்லுவேன், தெரியலன்னு சொல்லிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஆள் நானு. நம்ம ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணனா அதுல யூஎல்பி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குனா இருக்கு போய்ட்டேன்னா குரோம்ல போய் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தா போதும் சார். அது புரிஞ்சு போச்சு சார். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க மினிமம் 1000 பிவி பண்ணிருக்கணுமா? இல்ல அவசியம் இல்ல. யார் வேணாலும் உள்ள வரலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஒரு ஆளு கூட உள்ள வரலாம். அப்ப பொதுவா எவ்வளவு பேர் வரணும்? ஐடி நம்பர் இருந்தாலும் ஐடி நம்பர் யாரா இருக்காங்க எல்லாமே வரலாம் இல்லீங்களா? உள்ள வரலாம். எல்லாரும் ஐடியிலும் அதான் ஐடி இருக்கிறவங்க மட்டும் தான் வர முடியும். அது ஐடி ஓகே. நீங்க ஏதோ டார்கெட் சொன்னீங்க 1000 பிவி பண்ணிருக்கணும் 2500 பிவி பண்ணணும். இல்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற ஒரு ஆளு கூட 1000 பிவி பண்ணி தான் உள்ள வர்றாரு. அவரும் வரலாம். ஆமா ஆட்டோமேட்டிக்கா வர போறாரு. ஆக்டிவேட் ஆகுதுல சார். ஐடி ஆக்டிவேட் ஆச்சுனே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். அதனால வந்ததுனால பெனிஃபிட்ஸ்னா நம்ம வந்து இங்க ஷாப்ல வந்து நீங்களே ஒரு ஷாப் ஓனரா நீங்க என்கிட்ட சொல்லும்போது ஒரு 1/2 hour தான் ஆர்சிஎம் பத்தி நம்மளுக்கு தெரியும். அங்க மீட்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒன் டே ஃபுல்லா ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாமே 1 hour ஹரிசஞ்சனி 1 hour ஹெல்த் கார்டு
1 hour குட் டாட், 1 hour கீ சோல் எல்லாமே நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார். உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும்ல கண்டிப்பா சார். புத்துணர்ச்சியா. அதனாலதான் கம்பெனி அந்த இனிஷியேட் பண்ணி உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு தான் சார் இதை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அப்ப ஐடி பிளஸ் ஹோல்டர் யாரா இன்னொன்னு என்னன்னா, இருந்தாலும் ஆமா இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாட்டுல நடக்கிறது என்னன்னா, எந்த பிவிசி ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பில் அடிக்க மாட்டாங்க சார். ரெகுலரா பில் அடிச்சாதான் மந்த் எண்ட்ல வந்து நம்ம யாருக்கெல்லாம் இப்ப 1000 பி பண்ண 2000 பி பண்ணது பூஸ்ட், கடைசி 2 நாள் 3 நாள் மட்டும் தான் பில் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பில் அடிக்க வேண்டியதே பாத்தீங்கன்னா ஒருத்தர் டெக்னிக்கலே உருவாகலாம் சார். ஒருத்தர் 65 லட்சம் ரூபாய் பில் பெண்டிங் வச்சிருக்காரு. 65 லட்சம் டிப்போல கூட அவ்வளவு ஸ்டாக் இருக்காது, அந்த அளவுக்கு பெண்டிங்ல இருக்கு. ஒரு இடத்துல 30 லட்சம் இருக்கு, ஒரு இடத்துல 5 லட்சம். அந்த பிவிஸ்ல போய் விசிட் பண்ணா ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் தான் ஸ்டாக்கே இருக்கு சார். அது ரெகுலரா அவங்க பில் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். அதுவும் நம்ம எஜுகேட் பண்ணோம் சார். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்றேன், வேற ஒன்றும் லைட்டா தப்பாடாது. அவங்களோட பொருள், அவங்களோட உரிமை, பின் லெவல் மாறத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம கம்பெனி எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. இவங்க இது கருப்பு பணம் பதுக்கி வைக்கிற மாதிரி அந்த பில்ல வந்து பதுக்கி வச்சா என்ன லாபம் இருக்காது சார்? அவருக்கும் பிரயோஜனம் இல்ல, டவுன்லைனுக்கும் பிரயோஜனம் இல்ல, அப்ளைனுக்கு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத போயிடுது சார். அதுக்கு நீங்க எம்பி சார் கிட்ட பேசிருங்க சார். மினிமம் இந்த சீலிங் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்கலாம். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா கம்பெனி வந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட சொல்லுங்க. இல்ல லாக் பண்ணிடுவாங்க சார். அடுத்த ஐடியா பில் அடிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது கேக்குறாங்க, ஏன் அது வேஸ்ட் பண்ண போய் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறோம். நிறைய பேர் ரெகுலரா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வந்து இப்போ அவருக்கும் வந்து நியூ அசோசியேட் பேர் வந்து இப்போ இவ்வளவு 1500 பி பண்ணா சார், இந்த மாசம் இன்னும் 2500 1000 பி பண்ணுங்க சார், இன்னும் எலிஜிபிளா இருக்கும். கடைசி ஒரு மாசத்துல போய் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். அவர் படிக்கிறதே கடைசி 2 நாள்லாம் எப்படி அவர் பேசுவார் அசோசியேட் பேர் கிட்ட? எப்படி இம்பாக்ட் இருக்கும்? அதனாலதான் கம்பெனி வந்து சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரா அடிக்க சொல்றது காரணமே அதுதான். அதை யாருமே அடிக்க மாட்டாங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா ஒரு சில விஷயம்ல தெரியுமா சார், எப்படி ஆடி கறக்கணும் பாடி கறக்கணும் ஒரு பழமொழி இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல இப்ப நாங்கெல்லாம் டிஸ்பிளே வச்சு அப் டு டேட் அடிச்சுட்டு ஏதோ ஒரு 10,000 பேர் 20,000 பேர் விற்கலாம், அது தப்பு ஒண்ணு இல்ல. லட்சக்கணக்கில் வச்சுட்டு உட்கார்ந்தா அவங்களுக்கு இல்லைன்னு அவங்க என்ன தெரியுமா சார், ஒரே நேரத்தை அடிச்சு ஒரே நேரத்துல டைமண்ட் ஆயிடுற மாதிரி பிளான். அத்தோட 10 வருஷத்துக்கு டைமண்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் சிஸ்டம். அது அவ்வளவுதான். ஒரே நேரத்தை வச்சு ஒரே நேரத்துல 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அதோட 10 வருஷத்துக்கு 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டாங்க அவங்க. நான் என்ன பர்மனண்டா குடும்பம் நடத்துறது நல்லதா, ஒரே மாசத்துல குடும்பம் நடத்திட்டு 10 வருஷம் 100 வருஷம் வாழாம போறது நல்லதா? அது நம்ம அவர் சம்பாதிக்கிறது. நன்றி அண்ணா. இருங்க, இவர் வந்திருக்காரு அசோக் அண்ணா. அண்ணா அசோக் நன்றி. வாங்க அசோக் சார், வாங்க சார். ஜெயசியம் அனைவருக்கும் மதிய வணக்கம் சார். கார்த்திக் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயசியம் சார். சார் நான் இப்ப யூலிப் ப்ரோக்ராம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். கண்டிப்பா 2 டிக்கெட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வரேன் சார். கண்டிப்பா. பெங்களூர்ல கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் சப்ளை தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இது வந்ததுன்னா எனக்கு மெயில் போடுங்கன்னா ஒரு குரூப்ல போடவே மாட்டேங்கிறாரு. ஸ்டாக் வரும்போது தெரியறது காலி ஆயிடுது. நேத்து நான் தெரியாம போயிட்டேன், ஆட்டாவே கிடையாது. 5 கிலோ ஆட்டா மாவு இருக்கு, 1 கிலோ ஆட்டா கிடையாது, சுத்தமாவே இல்ல சார். 5 கிலோ நிறைய 2 கிலோ ஆட்டா கிடையாது சார். ஓகே சார். அந்த இன்டிமேஷன் கொடுக்க மாட்டேன் நான். போயிட்டு வேஸ்டா வந்தோம் சார் நேத்து பெங்களூர் போயிட்டு கார் எடுத்து. ஓகே சார். அப்புறம் அந்த நியூ ப்ராடக்ட் புதுசா ஏதாவது வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் இங்க பெங்களூர்ல கிடைக்கிறது இல்ல சார். ஓகே சார். ஓகே. அந்த புதுசா அந்த இன்டிமேட் இது வந்து கீசோல் இந்த 4 இது பாட்டில் வந்து ஒரே பேக்ல வந்திருக்கு இல்லீங்களா? ஆமா சார். சார் இது கீசோல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம் சார். டைரக்டா பில்வாரால இருந்து உங்க ஆபீஸ்க்கே ஆன்லைன்ல வந்துருது சார். நீங்க கீசோல்லாம் நீங்க இது பண்ண தேவையில்ல. கீசோல் வந்து நியூட்ரி சார்ஜ்ல வந்து மென்ஸ் வெஜ் ஒமேகா எல்லாமே வருது சார். அதுலயே ப்ராடக்ட்ல நீங்க டைரக்டா 3000 மேல ஆர்டர் போட்டீங்கன்னா உங்க பிவிசி கோட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஃப்ரீ டெலிவரி. ஆனா வரதுக்கு 5 நாள் ஆகும் சார். பில்வாரால இருந்து வரதுனால லேட் ஆகும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு முறை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சார், எனக்கு ஒரு முறை கீசோல் போட்டு 5000ல 15 நாள் இங்க சுத்திட்டு இந்த ஏரியாவை கொண்டாந்து கொடுக்காம திரும்ப ரிட்டர்ன் கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனில இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து 1 மந்த் ஆச்சு எனக்கு வர்றதுக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எதனா கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்ப எல்லாமே பக்காவா 1 வீக்ல போயிடுது சார். எல்லாமே கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிட்டோம். அதுதான் நம்ம கரெக்டான பின்கோடு வந்து லேண்ட்மார்க் கொடுத்து பண்ணிடுங்க சார். அது லேண்ட்மார்க் பின்கோடு மெயின் ஏரியா சார். நல்லா கொடுத்தேன். அந்த கொரியர் பாய் என்ன பண்ணிருக்கான், இங்க வந்து கடை வந்து பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி அவனே ரிட்டர்ன் கொடுத்துட்டான். அடுத்த நாள் நான் போய் அங்க போய் கொரியர் சர்வீஸ் சண்டை போட்டேன். ஓகே. அது ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா வேலை முடிஞ்சிட்டு இருக்கோம். பக்கத்துல கொடுத்துட்டு போயிடுங்க.
அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி இந்த பெங்களூர்ல இந்த டிப்போல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சார். அங்க சென்னை பெங்களூர்லயே நம்ம நீங்க ஏற்கனவே வந்தபோது கூட சொன்னீங்க. சொன்னேன் சார். இல்ல சார், அங்க பேசியாச்சு. அன்னைக்கு சௌரப் சாரே வந்து அங்க மீட்டிங் முடிச்சுட்டு கேரளால முடிச்சுட்டு அங்க போய் பேசி இருக்காங்க. 1 by 1 ரெக்டிஃபை பண்றேன். ஏன்னா அவர் வந்து கார்பரேட் ஸ்டைல் பிசினஸ் மட்டும் தான் பண்றாரு. அவர் பல்கா யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இன்டிமேட் கொடுக்குறாரு. சின்ன சின்ன பீஸ்னா கூட அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி காஃபி தூள்லாம் ஒரு பாக்ஸா எடுக்கணும் தான் சொல்றேன். இந்த கம்ப்ளைண்ட்லாம் நான் ரேஸ் பண்ணிட்டேன் சார் அங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 months அது ரெக்டிஃபை ஆயிடும் சார். ஆல்ரெடி சௌரப் சார் வந்து பேசிட்டு வந்துருக்காரு. 1 or 2 months அந்த ஏபிஎம் ப்ரெஷர் போட்டு மெயில்லாம் போட்டுருக்கு சார். கண்டிப்பா அதை ரெக்டிஃபை பண்ணி குரூப்ல ஆக்டிவா இருக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி தர சொல்றேன் சார். கண்டிப்பா. எனக்கு லாஸ்ட் டைம் அப்படிதான் சார். காப்பி தூள் வந்து பாக்ஸ் தான் எடுக்கணும்னாரு. 10 பீஸ் 12 பீஸ் கேட்டா தர மாட்டேன்ட்டாரு. இல்ல பாக்ஸ் தான் எடுத்தேன் சார். நீங்க சொல்றது மாதிரி நான் ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கி இல்ல நீங்க சொல்றது மாதிரி நான் ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கி தான் சார் நான் எப்படி கரெக்டா சொன்னேன் பாத்தீங்களா. அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அவர் வந்து கார்பரேட் ஸ்டைல்ல தான் பிசினஸ் பண்றாரு. அவர் பல்கா யார் எடுக்கிறாங்களோ 5 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு மட்டும் தான் இந்த ஸ்டாக் இருக்குன்னு சொல்றாங்க. மீதி யார் 50,000 ஒரு 80,000 எடுக்கிறாங்க அவங்களால சட்டே பண்ண மாட்டாரு. அதுதான் அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியாச்சு சார். இந்த ஃபியூச்சர்ல சரியாயிடும். அது யாரு பெங்களூர் யாரு வால்மீகியா? சுனில் சார். சுனில் ஜெயின். அந்த கம்ப்ளைண்ட் அங்க நிறைய இருக்கு. அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்றாங்க. பாக்ஸ் எடுத்தா மட்டும் தான் பேக்கிங், என்ன லூஸ் மெட்டீரியல் கிடையாதுன்றாங்க. சார் பெங்களூர்ல அந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சோப்பு பாத்தீங்கன்னா வாட்டர் மிலான்லாம் ஒரு பாக்ஸா வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு மூவிங் கிடையாது. அதுவும் பாக்ஸ் தான், எல்லாமே பாக்ஸ் தான் தரேன்றாரு. லாஸ்டா கிளிசரின் சோப்பு கேட்டு கடைசியா ஒரு பாக்ஸ் தான் எடுத்தேன் நானு. அது லேட் மூவிங்ன்றதுனால கொஞ்சம் மெதுவா எடுக்கலாம்னா தர மாட்டேங்கிறாரு. அது நேத்து போயிட்டு 35,000க்கு ஆர்டர் போட்டிருக்கிறேன் சார். 35,000 ஆர்டர் போட்டேன். ஆட்டா இல்லாம திரும்பி வந்திருக்கேன் நானு. 5 kg நிறைய வச்சிருக்காரு. 2 கிலோ ஆட்டா இல்ல. ஓகே சார். சார் நீங்க ஒசூர் மெயினா அசோக் அரிசி? ஆமா சார். சிப்காட்ல இருக்கு சார் நம்மளுக்கு. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு அந்த கம்பெனி. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நீங்க இல்ல. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது வேல்முருகன். நம்ம மூக்கொண்ட சிப்காட்ல இருக்கோம் சார். நம்ம மூக்கொண்டப்பள்ளி. சரி சரி. ஓகே, நன்றி சார். நன்றி. நோட் பண்ணுங்க கார்த்தி. அது அவர் கொஞ்சம் சார் இங்க நேர்ல வரும்போதே சொன்னாரு. பட் அவர் இன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான் சார். ஆல்ரெடி சௌரப் சாரே வந்து பேசிட்டார் சார் இந்த இஷ்யூவை. நம்ம கேரளா மீட்டிங் 29 முடிச்சு அங்க மறுநாள் வந்து அங்க பெங்களூர்ல இருக்கும்போது டேரக்டா விசிட் போயிட்டு பேசிட்டு வந்திருக்காரு. ஓகே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் இது பண்ணாது இருக்காரு. நான் திருப்பி சார் கிட்ட சொல்லி மெயில் போட்டு இது பண்ண சொல்றேன் சார். கண்டிப்பா. ஓகே, நன்றி சார். ஜெயார்சியம். ஓகே, வாங்க பொன்குணா சார். ஜெயார்சியம். ஹாப்பி ஈவினிங் சார். கார்த்தி சார் ஹாப்பி ஈவினிங். எமரால்டு சார் குட் ஆர்சியம். நிறைய விஷயங்கள் சார் வந்து இப்போ சப்போர்ட்டிவா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ சில பேர் இண்டிவிஜுவலாவே சில மெசேஜ் எல்லாம் சார் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் கார்த்தி சார். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப வேதராஜ் சார் சொன்ன மாதிரி அந்த மெயில் எல்லாம் வந்து என்னால கூட சில மெயில எங்களால கூட அனுப்ப முடியல. அது இந்த வேர்டு இங்கிலீஷ் வேர்டு இருந்தால கொஞ்சம் ட்ரபிளில் தான் இருக்குது. இப்போ 100 ஐடி வந்துச்சுன்னா 100 ஐடி எங்க டீம்ல வந்ததுன்னா அந்த 100 ஐடி போறதுக்கு கூட இன்னும் சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஐடி போறதுக்கு இல்ல, இது ஒரு சிரமம் இருக்குது. நான் கூட இன்னும் கூட பாத்தீங்கன்னா 200 ஐடி நான் தான் போட்டுட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு முன்னாடி ரவி சார் தான் ஐடி போட்டுட்டு இருக்காரு. இப்போ அதுக்கான முனைப்பு வந்து யாரும் எடுக்கல. அது ஒண்ணு விஷயம். அதே மாதிரி மெயில் வந்து அனுப்புறது வந்து அதுக்கு இப்போ சில சமயத்துல வந்து இதுல ஆன்லைன்ல வந்து நம்ம ஜெகதீஷ் சார் வந்து சில டெக்னிக்கலான விஷயம் எல்லாம் வந்து அதை வந்து பேசுறாரு, ஜூம் மீட் நடத்துறாரு. ஆனா இருந்தாலும் வந்து அதை வந்து லைவா வந்து ஒரு மெயில எப்படி ஓபன் பண்ணோம், அது கண்டிப்பா அது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் லெவல்லையோ இல்ல வந்து பிளாட்டினம் லெவல்லையாவது வந்து ஒரு லைவ் மீட்டிங்ல இந்த மெயில் இதை இப்படி ஓப்பன் பண்ணோம், இந்த வேர்டை வந்து இது ஓப்பன் பண்ணணுன்றது கொஞ்சம் ஏன்னா எனக்கு ஒரு சிரமம். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஆங்கிலத்தை வந்து எங்களுக்கால ஆங்கிலம் வந்து அவ்வளவு அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரிவெண்டா இல்ல. ஸோ நாங்கெல்லாம் தமிழ்ல தான் வந்து இதனால எங்களுக்கு இன்னும் கூட மெயில் இது வரைக்கும் என்னால ஏதாவது 1-2 மெயில் தான் கூட காமராஜ் சார் மூலமா கூட ஒரு நாள் மெயில் கேட்டு நான் கூட அட்ரஸ் அமைச்சிருக்கிறேன். பட் அந்த அளவுக்கு மெயில் எங்களால் அனுப்ப முடியல. வேதராஜ் மாதிரி நாங்களும் அதை வந்து கத்துக்கிட்டு இன்னும் அதை வந்து லைவா வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ராயல்டி அண்ட் அபோவ் லெவல்லையாவது நீங்க ஒரு நாள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி அது கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஐடி போடுறது கூட இன்னும் நிறைய பேர் அதுக்கான முயற்சி எடுக்கல எங்க டீம்ல. எங்க டீம் நான் சொல்றது பொதுவாக மற்ற டீம் சொல்ல, எங்க டீம்ல முயற்சி எடுத்து அட்ரஸ் ஃபார்வர்ட் பண்றாங்க. நானும் ரவி சாரு சில பேர் தான் வந்து அந்த ஐடி போடுறாங்க.
நிறைய பேர் அதை ஐடி போடுறது. அப்போ ஐடியே போடாது இருக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு வந்து மெயில் போடுவாங்கன்றது எனக்கு சாத்தியம் இல்லை. ஸோ இதுக்கான இதுக்கப்புறம் பழகிடலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடி போறது பயப்படுறது ஏன்னா அது அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மாத்தி போட்டுருவாங்களோ, ஒரு நாமினி மாத்தி போறாங்க, அந்த பயத்திலே ஒரு ஐடி அந்த பயத்திலே பண்ணிடுறாங்க. அப்படிதான் ஒருத்தர் பழக்கப்படுத்தும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆதார தூக்கி போட்டோல பேஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே ஓகே. இது வந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க 5000 ரூபாய் பட்டாரு அவரு. அது வந்து இப்ப ஒரு வாரம் போது என்ன ஆச்சுன்னா கேஒய்சி நாட் வைக்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு எங்களால் ரவி சாரும் மெயில் போட்டிருக்காரு அப்படின்னாரு. இன்னொருத்தர் மூலியமா நான் மோகனமூர்த்தி மூலியமா நாங்க மெயில் போட்டிருக்கோம். டிக்கெட் நம்பர் வந்திருக்குது. பட் வந்து அது இன்னும் நாங்க சரியா ஃபாலோ பண்ண முடியல. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஓகே சார். அதுக்குள்ள இது என்ன ஆக்டிவேட் ஆகுமா என்ன தெரியல, எங்களுக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு. நீங்க அந்த டிக்கெட் நம்பர் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். எனக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன். சிஸ்டம்ல எனக்கு ஆக்சஸ் பண்றது இருக்கு, அதனால ஸ்டேட்டஸ்ல இருக்கு, நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க வேண்டாம். வணக்கம் 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 வணக்கம். கார்த்திக் சார், இது ரசகுல்லா திரும்ப எப்போ வருது? ஏன்னா அது ஒரு 50 பாட்டில் ஒரு ஆர்டர் இருக்கு. கண்டிப்பா சார். இல்ல சார், அவர் வந்து பில்வாரா எடுக்கிறது இல்ல. பில்வாரால ஸ்டாக் இருக்கு, ஹைதராபாத்ல தான் எடுக்கிறாரு. சென்னையில அதுதான் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. நான் ஹைதராபாத் ஸ்டாக் செக் பண்ணிட்டு கொஞ்சம், ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட் பண்றாரு. சோ அவர் வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு. மெம்பர் அவரு இந்த மந்த் எண்டுக்குள்ள வேணும் அப்படின்றாரு. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகேங்களா? பேசிருங்க. அதே மாதிரி என்னங்க ஏர் சீரம்ல ஸ்டாக் வந்துச்சுல? அதெல்லாம் வந்துருச்சு. ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் போன மாசம் ஷார்ட் சப்ளை வந்துச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஆமா. கொஞ்சம் ரசகுல்லா மட்டும் கொஞ்சம் பல்க் ஆர்டர் இருக்கு. ஏன்னா அடுத்து ஃபுல்லா சீசன் வருது உங்களுக்கு. சீசன்ல எல்லாமே அது நிறைய பேர் கேட்பாங்க. அது ஏன்னா அந்த விநாயகர் சதுர்த்தில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆமா, அடுத்து ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் அது சீசன் இருக்கு அதுக்கு. சரிங்களா? கண்டிப்பா சார். ஸோ அதனால இந்த அடுத்த 6 மந்த்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ரெகுலரா சப்ளை கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க. அதே மாதிரி ஒரு பொன்குணா சார் வந்து இப்ப வந்து சொன்னார் இந்த டிக்கெட். ஸோ அந்த டிக்கெட் வந்து நான் எல்லாருக்கும் நம்ம இங்க இருக்கிற ஏபிஸ்க்கு என்ன ரிக்வஸ்ட் பண்றேன்னா, அந்த டிக்கெட் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து அதை கார்த்திக் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து உடனே ஃபாலோ பண்ணி அதை முடிச்சு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இப்ப இவரு பொன்குணா சார் சொன்னார் இன்னொரு 4-5 நாள் தான் இருக்கு, அது சால்வ் ஆகுமா என்னன்னு தெரியல அப்படின்னாரு. 4-5 நாள் கூட வெயிட் பண்ண வேண்டாம். இப்ப அவர் நீங்க கார்த்திக் சார் சொன்ன மாதிரி உடனே வந்து அவருக்கு வந்து அந்த டிக்கெட் நம்பர் அனுப்பிட்டாருன்னா அவர் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து கரெக்டான கொடுத்துருவோம் அது. ஓகே 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 ஓகே. எனக்கு ரசகுல்லா மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர்ல கூப்பிடுறேன் சார். நான் ஸ்டாக் இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ கார்த்திக். ஓகே, நன்றி வரராஜன் சார். நண்பர்களே, என்ன அப்படின்னா கார்த்திக் சார் ஒரு சின்ன இது என்னன்னா நோட் பண்ணுங்க. சென்னை வந்து அந்த இது இருக்கு இல்லைங்களா, இது முடிச்சூர் டிப்போல முன்ன வந்து கரெக்டா அவர் பண்ணிட்டு இருந்தார் வெங்கடேஷ். இப்போ ஈரோடு டிப்போல வால்மீகி வந்த பிற்பாடு என்ன மாற்றம்னா, பொருளை கொண்டாந்து வெளியில் வச்சிடறாரு. அதை வந்து பியூசிக்காரங்க தான் லோட் பண்ணணுங்கிற ஒரு சூழல் ஆகிப்போச்சு. பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து ஒரு ஆள் லோடு எடுத்துட்டு வந்து லாரி கொண்டு வந்து நிறுத்திட்டு அவன் வந்து நான் எடுத்து நீ இத்தனை தூக்கி போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாரி எடுத்து போயிட்டான், பொருள் அப்படியே விட்டுட்டு. அவன் எப்படி ஒரு பியூஷ் ஓனர் ஆட்டோ மூட்டை தூக்கி மேல போட முடியுமா? பியூஷ் ஓனர் வந்து லோடிங் பண்ண முடியுமா? அது வந்து அங்க ஆள் வச்சிருக்கிறான் வால்மீகி, ஒரு ஸ்டாஃப் வச்சிருக்கான். அந்த ஸ்டாஃப் வாலி பையன் தான். கொஞ்சம் உங்க சப்போர்ட் பண்ணி தூக்கி போட்டா கூட பரவாயில்ல, சப்போர்ட் கூட பண்ணது கிடையாது. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, பியூஷ் ஓனர்ஸ் மத்தியில இப்ப லேடிஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் தூக்கிட்டு வர முடியாது. இன்னும் சொல்ல போனா எனக்கே கூட ஆட்டாவை அவன் கொண்டாந்து வெளியே வச்சுட்டான். நான் சொன்னேன் வாட்டை தூக்கி பழம்பருக்கு நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். நமக்கு வேணுமே, நமக்கு பிசினஸ் வேணும், வர்றவங்களுக்கு பொருள் கொடுக்கணும், அதுக்காக நம்ம வந்து அக்சருக்கு தூக்கி போட்டு வந்துட்டோம். பட் எல்லாருக்கும் அந்த சர்வீஸ் வந்து தப்பு. இதை வந்து முடிச்சூர்காரங்க இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சூர் வெங்கடேஷ் என்ன பண்றாருன்னா கொண்டாந்து வெளியே வச்சிடறாரு. அது வந்து அந்த பியூஷ் ஓனர் தான் எடுத்துட்டு போகிற மாதிரி பண்றதா கம்ப்ளைண்ட். 2வது பேக்கிங் மெட்டீரியலுக்கு காசு ஆக்குறாருன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு. அது நான் அவருக்கு கிளாரிஃபை பண்ணும்போது எனக்கு பாக்ஸா போயிருக்கு சார், பாக்ஸ் ஷார்டேஜ் வரும்போது நான் வெளியில போய் தான் வாங்கி பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ல இன்னொரு உட்பிரிவு என்னன்னு கேட்டா, அவருடைய பியூஷ் ஒரு 4-5 இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து அவர் பேக்கிங் பண்ணி அனுப்புறாரு, நமக்கு மட்டும்தான் பேக்கிங் மெட்டீரியல் காசு ஆக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்ட்ராவர்சி அங்க இருக்கிறதுனால
அந்த பார்சியாலிட்டி டீம் பார்சியாலிட்டி இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் அங்க வருது. அது உண்மையானு ஓகே தெரியாது. சார். ஆனா வெங்கடேஷ் நம்மகிட்ட பேசும்போது உண்மை இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. பட் எஸ் சார். எங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நான் ஏற்கனவே உசைன் சார்ட்டையும் பேசிட்டேன். அவர் ஃபுட் லைசன்ஸே எடுத்துட்டாரு. நம்ம எஸ் ஸ்ரீதர் சார். வந்து அப்லோட் நான் எஃப்எம்சிஜி டிப்போ எஸ் அந்த ஃபுட் லைசன்ஸ் அப்லோடு பண்ண சொல்லி முடிஞ்சா எஸ் சார். அவங்களுக்கே வந்து எஃப்எம்சிஜியும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தமிழ்நாடு, ஏன்னா டிப்போக்கள் வந்து 2 க்ளோஸ் ஆயிடுச்சு. எஸ் சார். உங்களுக்கு எஸ் சார். மார்த்தாண்டம் க்ளோஸ், இது சிவகாசி க்ளோஸ். அப்ப ஓகே சார். டிப்போக்களுடைய சப்ளை இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சர்வீஸை குறைச்சிட்டு இருக்கிறாங்க. பார்சலே கண்டிப்பா. போடல. எங்க வால்மீகி வந்து பார்சலே போட மாட்டேங்கிறாரு. பார்சல் சர்வீஸே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப பார்சல் எடுத்துக்கிட்டு இருந்த பியூசிகள் எல்லாம் இனி பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறான் பியூசி. காரணம் கண்டிப்பா. பார்சல் மூலம் அனுப்பிட்டு இருந்தான். அஜயாவது வந்து பார்சல் வச்ச, அதாவது ஒரு 10,000 20,000 சரக்கு பார்சல் அனுப்புனா 500 ரூபா 600 ரூபாயில வந்து டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வழி இல்லாம பார்சலே பண்ண மாட்டேங்கிறான். ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் வந்து வண்டி எடுத்து போறது சாத்தியம் கிடையாது. அதனால அது கூட நான் வந்து உசைன் சார்ட்டையும் பேசியிருக்கிறேன். வேணா நீங்க டிப்போ வந்து பிரைவேட் எடுக்க சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கும் கூட நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா டிப்போக்களும் இதே மெத்தட் வந்துச்சுன்னா பியூசிக்காரங்க சிரமப்பட்டு போவாங்க. அது வந்து முன்ன இருந்த சிஸ்டத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு மெயில் போடுங்க. கண்டிப்பா பாபு சார். சார் வந்து வாங்க வாங்க குறிக்குறிச்சி பாபு சார் வாங்க. மீசேனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. பாபு சார் வாங்க. ஜெயார்ஜன் சார். ஜெயார்ஜன் சார். கார்த்தி சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்டு காமராஜ் சார், நீங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்கீங்க. அப்பப்போ என்னென்ன கொரிஸ் இருக்கு அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேதராஜன் சொல்லியிருந்தாரு, அதாவது ரசகுல்லா வந்து எப்போ வருதுன்னு கேட்டிருந்தாரு. என்னன்னா இது ரசகுல்லா வந்து நானும் அவர் வெங்கடேஷ் கிட்ட பேசுறது அதான் சொன்னாரு. இங்க நான் ஹைதராபாத்ல இருந்து இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் கம்மியா தான் வருது அப்படின்ட்டு என்ன பண்ணா, இது வரலும் வந்து ஒரே ஒரு 6 பீஸ் மட்டும் தான் எனக்கு வந்தது. ஓகே சார். ஓகே. பட் ஆனா வந்து என்னன்னா இப்ப என்ன கொரி அப்படின்னா, இப்ப ஹைதராபாத்ல இருந்து மொத்தம் எவ்வளவு வருதுன்றது நமக்கு முதல்ல தெரியல. எஸ் சார். எஸ் சார். அங்க வந்து அவங்க ஸ்பிட் பண்ணிடுறாங்க சார். அந்த ஆந்திராக்கு அவங்க ஸ்பிட் பண்ணிட்ட பிறகுதான் கொஞ்சம் தான் இங்க எடுக்க கொடுக்குறாரு அவரு. நீங்க 100 பீஸ் கேட்டாலும் இப்ப டைரக்டா பில் வரல 500 பீஸ் போட்டாலும் இங்க வந்துட போகுது இவருக்கு. இவர் அது இங்க எடுக்கிற வாசி தான் இந்த ப்ராப்ளம். 2 லோடு ஹைதராபாத் எடுக்கட்டும், 1 லோடு பில்வாரா எடுக்கட்டும். டைம் கூட பரவாயில்ல, சப்ளை நல்லா. ஆமா, அதுல என்னன்னா இப்ப வந்து இப்ப எனக்கு நான் வந்து ஆக்சுவலா வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா 30 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகே சார். ரசகுல்லா. பட் ஆனா எனக்கு வந்து 6 தான் கொடுத்தாரு. அப்ப நான் போன் பண்ணி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல சார் வந்ததே கம்மியா தான் வந்ததுன்னாரு. ஆனா அந்த கம்மியா வந்ததுன்றது எவ்வளவு வந்ததுன்னு தெரிஞ்சாதானே அவர் எவ்வளவு பேர் ஸ்பிட் பண்ணி கொடுத்தாரு. சொன்ன மாதிரி வேற சொன்னாரு, அவருடைய பியூசிக்கெல்லாம் வந்து பேக்கிங் மெட்டீரியல்லாம் வந்து அனுப்புறாரு. பட் ஆனா மற்ற ஆளுக்கு கேட்க அது மாதிரி அந்த மாதிரி வர்றத ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பியூசிக்கு வந்து பல்கா கொடுத்துட்டு கூட மற்ற பியூசிக்கு வந்து 3 கொடுக்குறாருன்றது எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் அது கிளாரிட்டி இல்ல சார். அது நான் செக் பண்ணிடுறேன் சார். அது ஒண்ணு வந்து இப்போ நமக்கு அது தெரியணும். ஆமா 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 ஆமா. நீங்க அந்த இது டிரான்சிட் வந்து செக் பண்ணுங்க கார்த்தி. அவங்க டிரான்சிட் ஒரு கண்டிப்பா சார். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல செக் பண்ணேன் சார். அங்க இருந்து எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு எடுத்துருக்காரு அது செக் பண்ணி அதுல செக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஓகே கம்மியா வந்துன்னா நம்ம கம்மியா எடுத்தோம். பட் அதிகமா வந்து நம்ம கம்மியா கொடுத்துன்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு வேற டீமுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா மனசு கஷ்டமாயிடுது சார். ஓகே. அது வந்து இப்ப நிறைய ஏற்கனவே முன்ன 2-3 கம்ப்ளைண்ட் அது மாதிரி வந்தது. பட் அது இப்ப நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் இந்த ரசகுல்லாக்கு நான் அந்த விஷயத்த வந்து சொல்றேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஓஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பில்வாராவுடைய இது வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகே சார். ஓகே. இப்ப ஈரோடு, மதுரை அண்ட் சென்னையில பில்வாரா ஆட் பண்ணி ரசகுல்லாவும் நான் பண்ண இமீடியட்டா ஆர்டர் போட்டேன். ஓகே சார். சென்னையில வந்து எனக்கு 6 பீஸ் தான் கிடைச்சதுன்னு நான் பண்ணா இமீடியட்டா என்ன பண்ண பில்வாரால என்ன பண்ண ஒரு 30 பீஸ் ஆர்டர் பண்ண ஆர்டர் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். பட் ஆனா அங்கிருந்து டெலிவரி வந்து எனக்கு வரல. அது என்ன அது மாதிரி பில்வாரால இருந்து டைரக்டா நம்ம சென்னையுடைய பியூசி வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லையா? இல்ல இல்ல அது நம்ம பில் ஆயிடுச்சா சார்? என்னைக்கு போட்டது? பில் சேவ் ஆச்சு சார். நான் சொல்றது வந்து ஒரு 1 மந்த் பேக். அதான் நமக்கு ரசகுல்லா சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தது இல்ல. ஆமா, எல்லாமே லான்ச்லாம் பண்ணாங்க. லான்ச் கேரளா லான்ச் பண்ணப்ப என்னன்னா நமக்கு 6 பீஸ் கொடுத்தோன்னே எனக்கு உடனே என்னடா அது 6,000 தான் கிடைச்சது. என்ன பண்ண உடனே பில்வாராக்கு ஹெட் ஆஃபீஸ் செக் பண்ணா அங்க வந்து ஸ்டாக் காமிச்சு சரி ஒரு 30 பீஸ் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் வந்து அக்செப்ட் ஆச்சு, சேவ் ஆச்சு பில்லு. ஓகே சார். பட் ஆனா அங்கிருந்து என்னன்னா எக்ஸிகியூஷன் நடக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 மாசம் முன்னாடி இது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து சேவ் ஆகுது ஆனா எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது.
ஓகே சார், நான் அதுவும் இப்போ நான் செக் பண்ணிடுறேன் சார். பேக் அண்ட் டீம்ல செக் பண்ணிட்டு அது என்ன ஆக்சுவலா பில்வாரால இருந்து நம்ம சென்னைக்கு டைரக்டா பியூசிக்குலாம் வந்து சப்ளை வந்து அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு எனக்கு சிக்கல் இருக்கான்னு தெரியல. தெரியல. அது டிப்போ இருக்கிற வாசி டிப்போல தான் ஆர்டர் போட்டு வருகிற மாதிரி இருக்கும். அதான் நான் செக் பண்ணிடுறேன் சார். அது ஆமா, அது ஒன்று செக் பண்ணணும். ஏன்னா மற்ற கீஸ்டோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் அது போடுறேன், கீஸ் அது வந்துடும் சார். கீஸ் எல்லாமே அதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டா அசோசியேட் வருது, பேருக்குல எல்லாமே. ஏன்னா அதெல்லாம் இது வந்து பர்ஃபெக்டா நம்ம இருக்கு. பில்வார டைரக்டா இதுல இருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால இது ஆமா, ப்ராப்ளமா இருக்கும். அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன் சார். ஸோ அது ஒன்று பார்க்கணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர்ல இருந்து நான் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days ஒன்ஸ் வந்து ஆர்டர் எடுக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். அது ஆர்டர் எடுத்த பிறகு என்னன்னா நடுவில் இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 2 or 3 daysல ஏதாவது எனக்கு வந்து சப்போஸ் இங்க சென்னை முடிச்சு ஒரு டெப்போல ப்ராடக்ட் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது எனக்கு ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ண மறுபடியும் உடனே வந்து ஒரு வண்டி போட்டு 1500 செலவு பண்ணி அந்த ஒரு 2 ப்ராடக்ட்டுக்காக நான் ஆர்டர் போட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே பல்கா தான் சென்னையில எடுக்கும். இருந்து கண்டிப்பா திருவள்ளூருக்கு கண்டிப்பா. 1500 அது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அப்ப ஓகே என்னன்னா சார், உடனே நான் வந்து ஈரோடோ இல்ல மதுரையில வந்து செக் பண்றேன், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே சார். பட் ஆர்டர் போட்டு அங்க போன் பண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அங்க வந்து எனக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து கண்டிப்பா காமராஜ் சட்டும் உங்ககிட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கேன். அவர் வந்து போன் பிக்கப் பண்றது கிடையாது. சரி போன் தான் பிக்கப் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு வந்து சைலண்டா இருக்காரு. ஸோ இந்த கண்டிப்பா மாதிரி இருந்தா சார். என்னன்னா நான் இந்த ஒரு ஐட்டம் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சென்சேஷன் சோப் ஒரு பாக்ஸ் தேவைன்னா நான் முடிச்சூர்ல இருந்து எனக்கு ஆர்டர் போட்டா எனக்கு வந்து டெலிவரி இங்க வந்து தனியா அந்த ஒரு பாக்ஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா சார். அப்ப நான் வந்து அதுக்கு தனியா ஒரு வண்டியும் போட முடியாது. ஓகே சார். அப்ப நான் என்ன பண்றேன்னா சரி ஓகே ஈரோட்ல இருந்து போட்டா ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கொரியர் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க, கொரியர் போடுறது. அது மாதிரி வந்து கொரியர் வந்து முன்னாடி போதும். எல்லாம் நடந்துட்டு இருந்து. இப்ப என்ன நான் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸே வந்து சுத்தமா போன் நான் வந்து பல தடவை கிட்டத்தட்ட ஒரு 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 வாட்டி எத்தனை கிட்டத்தட்ட 20 தடவை 30 தடவை கண்டிப்பா ட்ரை பண்ண போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா காமராஜ் சார். சார் கால் பண்ணுவேன், அப்புறம் உடனே போன் எடுப்பேன். இது மாதிரி நான் வந்து ரெகுலரா வந்து காமராஜ் சார் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா புரியுது சார். நான் ஆல்ரெடி இது பேசியாச்சு சார். இதுக்கப்புறம் ஓகே, ஃபர்தரா வராது. இப்ப என்ன இது இருக்கிறது டெம்பரரியா ஆள் தான் இங்க போட்டிருக்கு சார் ஈரோட்ல. இப்போதைக்கு சர்வீஸ் கொடுக்குறோன்ட்டு வேற ஆள் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் ஆளுங்களே யாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியா இருந்தாங்கன்னா மாத்திட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா சர்வீஸ் பண்றோம் சார். ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம். மதுரைக்கும் சரி இதுக்கும் சரி அது முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆயிடும் சார். 1 or 2 monthsல அதுக்குள்ள முடிஞ்சிட்ட பிறகு நான் இதுல அதுக்கப்புறம் எல்லாமே ரெக்டிஃபை ஆயிடும் சார். ஆல்ரெடி ஏன்னா ஆள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது டெம்பரரியா தான் லாஸ்ட் குத்திக்கு சர்வீஸ் பண்றதுக்கு போட்டிருக்கா அவரு. அதுதான் சார் நம்ம லாஸ்ட் ஒரு 3 months பேக் இதே மாதிரி மீட் பண்றப்போ இதே கொரி தான் வந்து அப்போ வந்து நம்ம இதே மாதிரி தான் ஒரு தமிழ் யாராவது ரெடி பண்ணணும் பார்த்தோம். பட் ஆனா என்னன்னா பட் மீன்வைல் அவர் ஏன் வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து நமக்கு அது மாதிரி ப்ராப்ளமா இருக்கும்போது பிசினஸ் ரன் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. புரியுது சார், புரியுது. ஏன்னா சர்வீஸ் அது அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இப்போ டெவலப்மெண்ட் இருந்தா ஒரு தான் நம்ம ஒரு பிசினஸ் மாசம் 2 பண்றது. மாசம் ப்ராப்ளமா இருந்தா ஓகே, பட் அது வந்து வருஷ கணக்குல பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த வருஷ கணக்குல பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு வந்து நமக்கு ரெமெடியே இல்லாம நம்ம இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் ரன் பண்ண முடியும் பிசினஸ்? ரொம்ப கஷ்டம் இல்ல இல்லை சார், அது. இதே மாதிரி தான் சொல்லி சொல்லி அஜய் சார் அங்க இருந்து ஈரோட்ல இருந்து எடுத்துட்டு இப்போ டெம்பரரியா சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அவர் போட்டிருக்கோம் சார். அவரும் இப்படிதான் பண்றாரு. வேற யாருன்னா இன்வெஸ்டரை பார்த்துட்டு இருக்கோம். நானும் காமராஜ் சார்கிட்ட பேசியிருக்கேன், எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன். ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 1 or 2 monthsல ரெக்டிஃபை ஆயிடும் சார். சாருக்கே தெரியும், காமராஜ் சாருக்கு தமிழ் ஆள் போட்டால் தான் நம்மளுக்கு பிசினஸ் டெவலப் ஆனா இந்திக்காரங்க எடுத்து அவங்க கன்வே பண்றதுக்கு மெசேஜ். ஆக்சுவலா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் பேசுறாங்க அவங்க. எதுக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும்ன்றது. அதனால எதுவுமே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அவருக்கும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கம்பெனிலையும் பேசியாச்சு. கம்பெனி என்ன சொல்றாங்க, வேற ஆல்டர்னேட்டிவ் ஆள் பார்த்து மாத்தி கொடுன்றாங்க சார். அதுக்கு இப்ப ஆள் இல்லாதவங்க தான் வெயிட்டிங்ல இருக்கு சார். கூடிய சீக்கிரத்துல ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார் காமராஜ் சார். அதுவும் ஃபைனலைஸ் பண்ணி போட்டு எல்லாமே ரெண்டுமே பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கிளியரா பண்ணிடலாம் சார். நான் சொல்றது கரெக்டா சார் காமராஜ் சார்? ரைட் சார், ரைட். இப்ப என்னன்னா சார், நாளைக்கு மதுரை வந்து அவர் சார் எல்லாம் கொண்டு போய் அஜய் வந்து அங்க இதுல அவங்க ஊர்லயே வந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டதாகவும் அவர் வந்து மதுரைக்கு ஆமா போட்டாலும் எல்லாத்திட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால மதுரைக்கு வந்து ஃபாஸ்டா ஒரு ஆள் வந்து வேணும். பட் நான் சொன்ன நபர் வந்து ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு இதா எஸ் இருக்கிறாரு. சார். இப்போ நமக்கு ஏற்கனவே ஒருத்தர் போய் அவர் அப்ரோச் பண்ணும்போது நெகட்டிவா சொல்லிவிட்டு போற போல. அது அஜய்கிட்ட கூட கொஞ்சம் நானும் கூட பேசினேன். அஜய் தயவு செய்து நீ அமைதியானாலும் இரு, நீ போடுறதுன்னு ஆயிப்போச்சு, அடுத்து எடுக்கிற ஆளையாவது விட்டு அவராவது எடுக்கட்டுங்கிற மாதிரி சொல்லி பணியாளர்களே நம்ம கொஞ்சம் கேட்டிருக்கோம் சார். ஆனா வித்தின் வீக் அதுக்கு ஒரு ரெமெடி வந்துடும். மதுரை எடுக்கிறதுக்கு நான் நீங்க 2 பேர் இருக்காங்க, எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்ப ஈரோட்டுக்கும் கூட ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். புது டிப்போ எடுக்க வர்ற ஆளுகிட்ட இவங்க இந்திக்காரனுக்கு பண்ற அட்டூழி என்னன்னா, டிப்போ நம்பர் வந்து டெலிவரி சென்டர்ல இருந்து எடுத்து அவங்க கேட்கறாங்க டிப்போ எந்த மாதிரி சேல் போயிட்டு இருக்குது, எடுத்தா லாபமா நட்டுமான்னு. அவரி கூட எடுத்துடாதீங்கன்னு இவனுக்கு மேட்ச் விட்டுறானுங்க. பார்த்தா வால்மீகியே 3 டிப்போ எடுத்துருக்கிறான் இந்த சவுத்துலயே மட்டும். ஆனா அவனு கேட்டாக்க ஆமா எடுத்துடாதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி விட்டுறான். இதெல்லாம் வந்து
இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் என்னைக்கோ நமக்கு கிரிட்டேரியா என்னங்கிறது அந்த டிப்போ எடுக்க வர ஆளுகளை யாராச்சும் உங்க சைட்ல வந்தாங்கன்னா டிப்போக்காரங்கிட்ட அனுப்பாதீங்க. ஒன்னா நான் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கார்த்தி கான்டாக்ட் பண்ணுங்க. அது டிப்போக்கு என்ன கேட்டேன்னா, டிப்போவில் ₹1 கூட நட்டம் கிடையாது. டிப்போ எடுக்கிற ஒரு ஆளுக்கு ₹1 கூட நட்டம் கிடையாது. 7% வந்து கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருது, பெர் மந்த் கொடுத்தாருன்னா 30 லட்சம், 30 கூட்டல் 5 35 லட்சம். 5 லட்சம் வந்து வந்து அது வந்து செக்யூரிட்டி டெபாசிட், அது வந்து ரீஃபண்டபிள். மீதி 30 லட்சத்துக்கு 7% கொடுத்துட்றான். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ₹5000 பர் மந்த் உங்களுக்கு வந்து வட்டியா வந்துடும். அது இல்லாம 1% சேல் கமிஷன் கொடுக்குறான். 30 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எகைன்ஸ்ட் டெபாசிட் வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் சரக்கு கூடுதலா நம்ம லிமிட் வச்சு பண்ணலாம். 30 கூட்டம் 30 கூட வச்சு பண்ணி 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் சரக்கு வாங்கி தரலாம், சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ எடுக்கிற ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், வாடகை, டாக்ஸேஷனு, அதே மாதிரி வந்து ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி அத்தனையும் கம்பெனி கொடுத்துருது. 1% கமிஷனும் கொடுத்துருது. அதனால டிப்போ எடுக்கிறவங்களுக்கு உத்தரவு கூட நட்டம் கிடையாது. அதை வந்து நம்ம கிட்ட கேட்டா சொல்றோம். பட் அவனுக்கிட்ட கூப்பிட்டு டிப்போ காண்ட எடுக்கலாமா, லாபமா இருக்கான்னு ஒரு ஆள் கேட்டா தப்பிக்கோட எடுத்துடாதீங்கன்னு கலக்கி விட்டுறானுங்க. கடைசியில் இவனுக்கே கட்டிக்கிட்டு அழுக வேண்டியதா இருக்குது. அதனால எல்லாரும் வந்து பிளான் பண்ணுங்க. நமக்கு மாவட்டத்துக்கு ஒரு டிப்போ கூட எடுக்க முடியும். இப்ப நமக்கு இருக்கிற சேலஞ்ச் எல்லாம் என்னன்னா, தமிழ் ஆளுங்க டிப்போ எடுத்து நான் நீங்க போட்டு வரோம்னு சொன்னா நம்ம அந்த டிப்போ எடுக்கிற ஆளுங்க சரியான நபரை அப்ரோச் பண்றது இல்லை. இதுதான் சேலஞ்சு நமக்கு. அதனால அது பாருங்க. ரொம்ப நேரமா மீஸ் கை தூக்கிட்டு இருக்காரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. சார் ஐயா வணக்கம். கார்த்திக் சார். சார் வணக்கம். வணக்கம். ஆவடி மீசே சுகுமார் பேசுறேன். ஒண்ணு இல்ல, அமலா கேண்டீன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அமலா கேண்டீன். ஆமா சார், அமலா கேண்டீன். சார் பேச பாபு, பேசு பாபு. ஓகே ஓகே சார். கார்த்தி சார். சார் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் அந்த காஃபி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து 2 டைம்ஸ் மெயில் போட்டிருந்தேன். என்னன்னா காஃபி பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல நம்ம ஓபன் பண்ணோம்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில வந்து பாதி காபி தூள் வந்து தான் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி கருவடாய் போயிருக்கு. அந்த பேக்கிங்ல டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. அந்த பாட்டில் உள்ள இது காபி தூள். ஆமா சார், ஏர் இது அது வந்து நான் ரிப்பீட்டடா வந்து பார்த்தா போன வாரம் கூட ஒரு பாக்ஸ்ல வந்தது. பட் அது வந்து பார்த்தா ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. பட் நம்ம மெயில் போட்டாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்ல. பியூசிக்கு இருக்கு மெயில். டிக்கெட் நம்பர் என்ன ஜெனரேட் ஆயிருக்கா? டிக்கெட் நம்பர் அதான் இந்த ஒரு பாட்டில் நான் போல ஏற்கனவே 4 வந்து நம்ம லாஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றப்ப நான் சொன்னால டிக்கெட் நம்பர் கூட சொல்லி இது டிக்கெட் நம்பர் சொல்லுங்க. ஓகே, இது டிக்கெட் நம்பர் சொல்லுங்க. நான் வித்தின் 1 டேல நான் டீடைல் கேட்டு சொல்லுங்க. இது ஏன்னா ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. ரிப்பீட்டடா ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 4-5 லாஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி மெயில் போட்டேன். திருப்பி மெயில் போட ரெக்டிஃபை பண்றேன். ஏன்னா ஃபியூச்சர்லயாச்சும் இது மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டெப்போல இருந்து எடுக்கிறோம் ப்ராடக்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆகி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குலோப் ஜாம் ஆர்டர் போடுறேன். குலோப் ஜாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவிங் தான் அது. இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா அதோட மேனுஃபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரின்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரி 2024 மேனுஃபேக்சரிங் அதில் இருக்கும். சரி, நான் வந்து ஒரு 10 பீஸ் ஆர்டர் போட்டு நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு சரி ஓகே அதை மூவ் பண்ணப்போ ஒரு 5 மூவ் ஆயிடும். சரி ஓகே இன்னொரு 5 போட்டுக்கலாம் அப்படின்றப்ப நான் சரி லாஸ்ட் டைமே ஜனவரி தானே வந்தது மேனுஃபேக்சரிங் 2024 வருவேன். சரி மறுபடியும் 5 போலான்னு பார்த்தா அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபருடைய மேனுஃபேக்சரிங் வருது. அது வந்து எல்லா ப்ராடக்ட்டும் சொல்ல வரல, ஒரு சில ப்ராடக்ட் அந்த மாதிரி வருது. அரிசஞ்சனி நீங்க சொல்லிருந்தீங்க சார். அந்த அரிசஞ்சனி அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்ததுன்ட்டு நான் ஒரு 5 பீஸ் ஆர்டர் போட்டேன். அடுத்த முறை சரி எல்லாமே ஃப்ரெஷ் எடுத்தேன்ட்டு நான் மறுபடியும் இன்னொரு 5 போடுறப்ப பாத்தீங்கன்னா அடுத்த முறை வரப்ப எல்லாம் கலந்து வருது. அதாவது அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டேட் இன்னொரு 3 to 4 monthsல முடிகிற டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அங்கிருந்து வருது. அதுக்கு நான் வந்து அவரு டெப்போ ஓனர்கிட்ட பேசுறது நீங்க அதுக்கு மெயில் போடுங்கன்றாரு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி மெயில் போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் வந்து நம்ம மெயில் போட்டோம்னா அது வந்து கண்டிப்பா சரியா வராது. இப்போ வந்து ஆக்சுவலா காஃபி ஓகே, அது வந்து கம்பெனில இருந்து வர்றப்ப ப்ராப்ளமா வந்திருக்கு, அது வந்து நம்ம மெயில் போடுறோம் ஓகே. பட் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ முன்னாடி வருது, அடுத்த லோடு ஆர்டர் போறப்போ டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் முன்னாடி போகுது அப்படின்னா இது எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு கொஞ்சம் அது பார்க்கணும் சார்.
சார் கண்டிப்பா சார் நான் செக் பண்றேன். ஏன்னா இது இவர் பழைய ஸ்டாக் எடுத்து இந்த ஸ்டாக் கொடுக்குறா வரதை வச்சு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ 1-2 ப்ராடக்ட் தான் அது மாதிரி வருது. பட் ஏன் வருதுன்றது அவர்கிட்ட கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் கரெக்டா வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்க்கணும் சார். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பா நீங்க வந்திருந்து நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட சொல்றது ப்ராப்ளம், யார்கிட்ட இதை வந்து எடுத்துட்டு போறது அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் நீங்க வந்த பிறகு கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. ஓகே, ஏதோ பிரச்சனை நம்ம கார்த்திக் சொன்னா அவர் பாப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து. அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் சார். நம்ம கீசோல் ட்ரைனர் வந்து தமிழ்லயே வந்திருக்காங்க சார். மந்த்லி 3 கூட்டங்கள் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க சார், ஆஃப்லைன்லயே வந்து. அதுவும் நம்ம காமராஜ் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் சார். தமிழ்ல பண்ணக்கூடிய நேஹா மேடம் இருந்தாங்க, தமிழ்லயே இப்ப பண்ணக்கூடிய திவ்யா ஸ்ரீன் மேடம் வந்திருக்காங்க. இந்த மாசம் எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம பிளான் பண்ணி அதுவும் நம்ம சேலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கீசோல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லேடிஸ் வந்து பேசும்போது எல்லாமே முன்ன வந்து டிரான்ஸ்லேட் பண்றது ஒரு ஆள் இருந்தாங்க, நம்ம கவிதா மேடம். இப்போ வந்து அவங்களே டைரக்டா தமிழே பேசுவாங்க. அதனால நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். டெஃபினட்டா பிளான் பண்றோம். ஓகே சார், அது கொஞ்சம் பண்ணி. நன்றி பாபு சார். பாபு சார் நன்றி. வணக்கம். தமிழ்நாட்டை காக்க வந்த சிங்கமே சூப்பர். உண்மையிலே நாங்க வந்து மனக்குமுறல வந்து எங்க குமுறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு லீடரா வந்து நாங்க உங்களுக்கு அப்பாவா இருந்தாலும் இன்னைக்கு ஆசிம் நீங்க ஒரு அப்பாவா வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இல்ல ஐயா, அந்த ஹெல்ப் பண்றது அந்த கம்பெனி ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அப்சா கூட நீங்க இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோட அன்பா ஹேண்டில் பண்றீங்க. பார்த்தா ஒரு போன் பண்ண ரெஸ்பான்சிபிள் எனக்கு சுகுமார் சார் சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றீங்க இன்னைக்கு யூஎல்பி சார் அது பண்ணுங்க சார் சொல்லி அது ஒரு பெரிய கிஃப்ட் சார் எங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என் சார்பாகவும் என் டீமின் சார்பாகவும் தமிழ்நாட்டின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அமலா கேண்டீன் ஒண்ணு வந்தது சார். அந்த அமலா கேண்டீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன உயிர் எடுக்கிறாங்க சார். பேர் அமலா கேண்டி அணி மசாலா வந்துட்டு இருக்கு. அணி வந்துருச்சு சார். பிளைன் அமலா கேண்டி ஒண்ணு சார். எல்லாரும் அமலான்னு சொல்ல மாட்டேன்றாங்க சார். அமலா கேண்டி கேக்குறாங்க சார். ரெண்டாவது வந்து சார் அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து லேட்டா தான் சார் வருது. எல்லா ஊருக்கு செட்டில்மெண்ட் ஆயிட்டு எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு கடைசியில வந்து நம்ம கிட்ட வருது சார். இல்ல சார், அந்த குலோப் ஜாமே பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபெஸ்டிவலா கொண்டாடினாங்க கேரளால. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். இது மாதிரி இருந்தா நம்ம தமிழ்நாட்டை போய் வேற மாநிலமாயி போச்சு. மிச்சம் எல்லா ஊரும் ஒண்ணா இருக்குது. அப்போ ஒண்ணும் புரியல எனக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ஆஃபர் போடுறது, இந்த அச்சீவ்மெண்ட் போடுறதுல கடைசி மினிட்ல எங்க சொல்றாங்க டார்கெட். இது மாதிரி பண்ண நீ இதுக்கு நம்ம டெல்லிக்கு போயிடலாம், இது மாதிரி பண்ண நீ ஹாங்காங் போடலாம்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஒரு மாசம் இருக்கும்போது சொன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே 4 மாசம் எல்லா ஊர்லயும் தெரிஞ்சு போயிருக்கு சார் இந்தியால. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியா தெரியும் போது நாங்க எங்க ஓடுறது? ஏற்கனவே சொல்லி நம்ம டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு மாசத்துல நீ முடிச்சுடு, அது கூட கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எப்ப ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு போட்டா ஒரு 6 மாசத்துக்கு நம்ம ரெடி பண்ணி நம்ம மைசூருக்கு போறோமோ எங்க போறோமோ போலாம் சார். அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பா சிஸ்டம்ல அதை ஃபாலோ பண்ணுவோம் சார். சார் இன்னும் நிறைய பிவிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் கிளப்னா சூப்பர் டைமண்ட் கிளப்னா அதுவே தெரிய மாட்டேங்குது சார். 10ஆம் தேதிக்குள்ள பண்ணா இது 1 இயர் பண்ணா கன்சிஸ்டன்டா பண்ணா தனியா இயர்லி போனஸ் வரும் கம்பெனில இருந்து சொன்னானே தெரியுமா? தெரியலன்றதுக்கு சுகுமார் ஒருத்தர் இருக்கா இல்லையா சார்? தெரியல சுகுமார் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா சார்? நான் தான் சார் சொல்லணும். அது போய் சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். அதை புரிய வைக்காம அவங்க பாட்டு கம்முன்னு விட்டு தண்ணி தெளிச்சு விட்டு அவங்க பார்த்து குடும்பம் எப்படி சார் போவோம்? ஒத்துமையா இருக்குதானே போவோம். அப்புறம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க எந்த பியூஷ் ஓனர்ஸ் மீட்டிங் போட்டா வரமாட்டாங்கண்ணா. போட்டா வரமாட்டாங்க. எந்த போறதுலயும் பங்கெடுக்க மாட்டாங்க. ஜூம் மீட்டிங் கூட அவங்க வரமாட்டாங்க. ஜூம்லயா என்னைக்காச்சும் கலந்து ஜூம்ல இத்தனை தகவல் கொடுக்குறாங்க. நிறைய லீடர்கள் வந்து நிறைய தகவல் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அது வந்து வந்தவங்க பல நடைட்டுன்னு நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதுக்கு வர்றாங்கன்னு கேளுங்க. இந்த வாரது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை எடுத்துட்டு போய் டீமுக்கு சொல்றது இல்ல. ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா அந்த 10,000 ரூபாயிலேயே உட்காந்துக்கிறாங்க. வேற என்ன செய்ய சார்? பாத்துக்கலாம். அது வந்து சார் ஃபைனல் क्वेश्चन கார்த்திக் சார். சொல்லுங்க சார். இப்போ நான் டிஸ்ப்ளே வால்ல மினிமம் 50,000க்கு 1 லட்சத்துக்கு பொருள் வாங்குறேன் சார். ஓகே சார். அதுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி எங்களுக்கு கொடுக்க கூடாதா? பியூசி கொடுக்குறீங்க, நல்லா கொடுங்க, குடோனுக்கு கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் வந்து மாசம் 50,000க்கு 1 லட்சம் ரூபாய் பொருள் எடுக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு 25,000 பீவ் அடிக்கிறேன். எவரி மந்த் 25,000 பீவ் அடிக்கிறேன்.
என்னுடைய டிஸ்பிளே வால்ல எவ்வளவு கலெக்ஷன் வாங்குறாரு செய்யறாரு பாத்துக்க. அது ஒரு 1% 1/2% கொடுத்தா நல்லா இருக்காதா சார்? கண்டிப்பா புரியுது புரியுது சார். அது என்ன கம்பெனில நாங்களும் வாங்குறோம், பெட்ரோல் போட்டு சுத்தின்னு வரோம், எல்லாம் பண்ணின்னு வரோம். எங்களுக்கு ஒரு 1,00,000க்கு ஒரு 1000 ரூபாய் சும்மா ஒரு 1 லட்சத்துக்கு கேட்டா கூட ஒரு 1% 1000 ரூபாய் அந்த கூட பெட்ரோல் உதவும் இல்லையா சார் எங்களுக்கு? எனக்காக கேட்கல, தமிழ்நாட்டுல உள்ள எல்லா டிஸ்பிளே அனைவருக்கும் சேர்ந்து தான் நான் கேட்கிறேன். அதான் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க சார். நாங்களும் ஹாப்பியா 10 லட்சம் வியாபாரம் பண்ணுவோம் சார். டிஸ்பிளே பியூசி மாதிரி நாங்களும் சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். நீங்க ஒரு பியூசி சேல் பண்றது டிஸ்பிளேல பண்ணிடுறீங்க சார். நிறைய பேர் அத பண்ண மாட்டாங்க சார். பண்ண மாட்டாங்க. வாங்க பிச்சைக்குமார் சார். இந்த பியூசி ஓனர்ஸ்க்கு எல்லாமே மந்த்லி 2 மீட்டிங் வைக்கணும் சார். தொடர்ந்து 3 மீட்டிங் வரலன்னா பியூசி லாக் பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தா எல்லாரும் மீட்டிங் வைக்கணும். அப்படி வைக்கணும் சார். மீட்டிங் தொடர்ந்து 3 மீட்டிங் வரல அப்படின்னா அவங்க பியூசி லாக் பண்ணணும்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஒழுங்கா வருவாங்க. பிச்சைக்குமார் யார் வர்றா? அவங்க கிடக்குறாங்க. அவங்க நடத்துற கூட்டத்துக்கெல்லாம் நீங்க போகாதீங்கன்னு ஒரு ஆள் கொடுக்காது இருக்காரு. அப்படியே அவரால் சொல்லி கொடுப்பாரான்னா அவரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி வச்சு மீட்டிங் யார் வருவாங்க? இப்ப இதுலயே சரி முறை கார்த்திக் பிரவீன் ஒரு முறை வர்றாரு. எத்தனை பியூசி காரங்க பாருங்க, 220 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நிறைய பியூசிகள் வந்து கோடு மட்டும் தான் இருக்குதாமா. கார்த்திக் பாய் செக் பண்ணிட்டு நிறைய பியூசிகள் கோடு மட்டும் இருக்குதாமா. பியூசிவே காணான்னு தேடிட்டு இருக்கிறார். காணவில்லைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்கிறாரு, சார் இந்த ஊருக்கு வந்த பியூசி காணான்னு. கோடு மட்டும் இப்போ சார் சொன்னாரு பாத்தீங்களா, டிஸ்பிளே வால்ல 25,000 ரூபாய் வியாபாரம் பண்றேன்னு. நிறைய பியூசின்ற கோடு இருக்குது. அதுல வெறும் பார்த்தா 5,000 6,000 தான் ஆக்டிவேஷன் பண்றது மாதிரி பர்ச்சேஸ் பண்றாங்க, சேல் பண்றாங்க. டிஸ்பிளே வாலோட இதுவா இருக்கு சார். அந்த மாதிரி இருக்கு. நிறைய கூப்பிட்டா கோடாவது வச்சிருக்கிறோமே, இந்த கோடுக்கு வேண்டியாவது நம்ம போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்னு வந்தா பரவாயில்ல. கிடையாது, எதுவுமே தெரிஞ்சுக்கணுங்கிற இஷ்டம் கிடையாது அவங்களுக்கு. என்ன பண்றது வச்சுக்குமாரு. ஆனாலும் நம்ம மாசம் ஒரு கூட்டம் நடத்துறோம். இதை வந்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆனா நம்ம வந்து இதை வந்து ஆஃப்லைன் மீட்டிங்கா கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டிப்போவுக்கு ஒரு மீட்டிங் கூட போடல, தப்பு இல்லை. இன்க்ரீஸ் பண்ணலாம், சேர்ந்து வரணுமில்ல. இப்போ 250 பேர் உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஹாலில் மீட்டிங் போட்டா, கம்பெனி மீட்டிங் பண்ணா, யூஎல்பி மீட்டிங்க்கு 120 பேர் தான் புக் பண்ணிக்கான்னு சொன்னா இதை விட கொடுமை வேற எங்க இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து யாருமே அதை மதிக்கலையா? இல்லைன்னா கம்பெனி சைட்ல ரெஸ்பான்ஸ், கம்பெனிக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலையா? யோசிச்சு பாருங்க. யாரும் கொண்டுட்டு போய் சேர்க்கலையா? என்ன பிரச்சனை? அதை யாருமே கையில் எடுக்கல. அது மாதிரிதான் ஒரு பியூசி ஓனர்ஸ் மீட்டிங்னா ஒரு லீடர் கீழே 4 பியூசினா அந்த லீடர் ரெஸ்பான்ஸ் எடுத்து, ஒரு ராயல்டி அச்சீவரோ டெக்னிக்கல் அச்சீவரோ ரெஸ்பான்ஸ் எடுத்து, அந்த கோபகுமார் சார் போன அந்த குட்டாட் மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, ஒரு லீடர் கீழே 10 1.5 வேர்டு குயிக் இருந்தா, அவர் கீழே 4 ராயல்டி அச்சீவர் இருந்தா 2 1.5 வேர்டு குயிக் அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. நீங்க ஒரு ரவுண்டு வாங்க, அந்த 10ஐயும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. 5 லட்சத்துக்கு சேல்ஸ் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் யாரும் எடுக்கிறது இல்லையா? இங்கதான் பியூசிவே காண கோடை விட்டு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு விசிட் போலாமா? பியூசி உங்க பியூசி போய் பார்க்க போலாமா? அதெல்லாம் விசிட் எல்லாம் வேண்டாங்க, அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது, விட்டுறலாங்கிறாங்க. எங்க போய் பண்றது? கிஷோக்குமார், உங்களுடைய ஆதங்கம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணணுங்கிறது நல்லதுதான். அந்த சிஸ்டத்துக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்ப நமக்கு தெரியல அந்த பிரச்சனை. எனிகோ ஃபியூச்சர்ல அது வரும். இந்த மாதிரி இப்போ நம்ம கார்த்தி வச்சும் பிரவீனை வச்சு நம்ம பண்றோம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அந்த 40-80 ஆகட்டும், 80-100 ஆகட்டும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை பண்ணுவோம். வாழ்த்துக்கள். இல்ல சார், நீங்க சொல்ற தகவல் அவங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு தான் நம்ம சொல்றோம். நம்ம இது பண்றது சொல்லி இப்ப நீங்க சொல்ற தகவல் கூட அவங்க கேட்டாலும் அவங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்க போறது இல்லை. நம்ம ஆசையம் பத்தி தான் பேச போறோம், வேற எதுவுமே பேச போறது இல்லை. அப்படியே வர மாட்டாங்கன்னு தெரியல, அதுதான் டவுட் இருக்கு. என்னங்க கார்த்திக் தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்காரு. இல்ல 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 சார், நம்ம இந்த இப்ப ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து இதுல நடக்குது சார் யூஎல்பி. அங்க 1200 பேர் புக் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் க்ளோஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் தான் இப்ப ஓபன்ல வச்சிருக்காங்க. ஏன்னா ரீஸ்டார்ட் கார்த்திக் கவலைப்படாதுங்க, ஒரு 1 வீக்ல ஃபில் பண்ணிடுறோம் எல்லாத்தையும். ஓகே சார், ஓகே 1 வீக்ல ஃபில் பண்ணிடுறோம். ஓகே, எல்லா ஸ்டேட்டும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேட் மட்டும் என்ன காத்து வாங்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல ஃபில் பண்ணிடலாம் உடனே ஃபில் பண்ணிடுறோம் அதை. ஓகே சார், பண்ணி ஆகணும். ஓகே, அவங்க லேடி சைட்டா எடுத்து போய் அதை எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அவங்க கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா போன முறை ஜாஸ்தி ஸ்ட்ரென்த் அவங்க காட்டியிருந்தாங்க. அது ஆஸ்தி அதே இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு 100 வந்தா கூட அது கம்ப்ளீட் ஆயிடும். பட் அது கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் பண்ண வைங்க. அண்ணா மீசேனா தொடர்ந்து பூரா நேரத்தை நீங்களே எடுத்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க கோரிக்கையை அவர் எழுதிட்டாரு. கடைசியா ஒரு டிமாண்ட் வச்சிருக்கேன், சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க தலையில கையை வைக்க வேணாம், ஒண்ணு வேணாம். தமிழ்நாடு வந்து உங்களை அழகா தூக்கிட்டு போய் நல்ல பேரோட வைக்கும். தைரியமா இருங்க, ஃபீலே பண்ணாதீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு வெங்கலக்குரல் வேதராஜ் சொன்னார் பாருங்க, அவர் சொன்னார்னா நானெல்லாம் சரி சார், இன்னில இருந்து யூஎல்பி நான் என்னோட ஐடி வீட்டுக்கு ஒவ்வொரு வீடா போய் நானே கூட இருந்து அமைக்கி விட்டு இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுற மாதிரி உட்கார வச்சு போட்டு அமைக்க விட்டு எல்லாரும் சேர்த்து விட்டுறேன் சார். இன்னில இருந்து முடிவு எடுக்கிறேன் சார். அந்த வேற வழி இல்ல. கார்த்திக் சார் பேரு வரணும்னா இதெல்லாம் செய்தாவனதை 250 பேர் வந்து வரதுக்கான வாய்ப்பு பண்ணி கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா சார், யாருமே மீட்டிங் வரல அது வரலன்னு சொல்றதுக்கு எப்படி இருக்குது? உண்மையை ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்ம சொந்தத்துல பெரியப்பா பிடிக்கலன்னா அவங்க கூட நீ பேசாத, இவர் ராமசாமி இவருக்கு பிடிக்கலன்னா அவங்க கூட பேசாத, இவர் அங்க உட்கார்ந்தாருன்னா அவரு கூட நீ உட்காராத. இந்த மாதிரி உட்கார சொல்லி கெட்டு தாங்க நம்ம உருப்படா. தமிழ்நாடு வந்து இந்தியான்றது எல்லாம் ஒத்துமையா இருக்குன்னு தெரியுது. இதுல இண்டிவிஜுவலா பிடிக்கலன்றதுக்காக யாரு நீ போவாத அவங்க போவாதான்னா ஆர்சிஎம் சொந்த பிசினஸா இல்ல உலக லெவல்ல பிசினஸா பெரிய கம்பெனி பிசினஸா? அந்த நம்மளோட கான்செப்ட் தானா ஆர்சிஎம் அசோசியேட் பேர் வந்தா எல்லாமே ஒரு ஃபேமிலி தானே சார். ஆர்சிஎம் ஃபேமிலி தானே சொல்றேன். ஆனா அந்த ஃபேமிலி எனக்கு இவங்க பிடிக்கலன்னு அவங்க கிட்ட போவாத, நான் அவங்க பிடிக்கல அவங்க கிட்ட போவாத, இப்படி எல்லாமே ஒரு ஆர்சிஎம் ஃபேமிலி தான் சார். அது ரொம்ப தப்பு சார். அதனால தான் சார் நம்ம பாவம் எம்டி சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு பண்ற. நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஃபீலிங் வச்சுக்கிட்டு கட் பண்ண ஃபெயிலியரா போகுது சார். அதான் என்னோட மனசு வருத்தமா. அதுதான் சொல்லிட்டு ஆர்சிஎம் வந்து குடும்பம் நடத்துறதுக்காக நம்ம ஃபேமிலி ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கா பிடிக்கலன்றதுக்காக நீ அங்க வானா இங்க வானா சொன்னா எல்லாமே கெட்டு பாழா போகுது சார். அதான் ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. எதுக்கு ஜெயிக்கல நம்ம? அதே ஒரு சில பேர் இருக்கான், தான் வாடுறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, மொத்தம் பிவி அடிக்கிறாங்க, அச்சு பிடிச்சிட்டு அவர் ப்ரமோஷன் வாங்கிடுறாரு. ஆனா அச்சு விட்டவே விற்காம உட்காந்துக்கிறான் பாவம் சார். நீங்க எல்லாம் இப்ப எஜுகேட் பண்ணனும் எல்லாருமே மாறிடுவாங்க கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் சார். நான் வாடணும்னு நினைக்கூடாது, மீசே சுகுமார் இல்ல, என் டீம் வாடலன்னு ஐடியா நல்ல பாசிட்டிவா கொடுக்கணும். நான் எனக்கு நான் ஸ்டார் வரணும், நான் ஸ்டார் பேர்ல சொல்லி நீ அச்சுடு 5 லட்சம் பிவி அச்சு விட்டு, நீ 10 அச்சு விட்டு, அவர் 5 லட்சம் வச்சுட்டு விற்காம ரோட்ல நிக்கிறான். அதோட ஆர்சிஎமா வானான்னு போயிடுறான். வித்தா தானே வரும். கொஞ்சம் கொஞ்சமா வித்து பின்ல வேணும். எத்தனை ஸ்டார் வரணும்னு ஆசைப்படக்கூடாது. ஓப்பனர்ல இருந்து பிகினர்ல இருந்து ஸ்டார்டர்ல இருந்து வந்தாதான் ஜெயிக்கும். அது என்னோட மனசு வருத்தம். நான் நிறைய பியூஸ்ல இருந்து ஆர்சிஎம்ல இருந்து போயிடுற காரணமே என்ன தெரியுமா, லீடர்ஸ் வந்து தேவையில்லாம பிரஷர் கொடுத்து அவன் உயிரை டென்ஷன் ஆகி கொடுத்துடுறாங்க. இவன் பின் லெவல் ஏறதுக்கு என் பின் லெவல் ஸ்டார் பேர்ல வரணும்னா என்னுடைய வரத்துக்காக நான் அவங்களை போட்டு அமைக்கிறது போட்டு அதோட அவர் 10 ஒண்ணுமே பண்றது இல்லை அவரு. அப்ப என்ன பண்றாரு, வியாபாரம் வரல, சேல்ஸ் ஆகல, நான் வரமாட்டேன், நாலுல இருந்து ஆர்சிஎம் வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுதான் விஷயம் சார். ஒரு பொதுவான கருத்து தான் சார் சொன்னேன். இல்ல உண்மை சார். இல்ல சார், கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் கன்சிடர். இப்போ ஒரு பிவிசி 50,000 பண்ணா அது அடுத்தது எப்படி 60,000 என்னுடைய நம்ம 1.5 லட்ச ரூபாய் பண்ணனா பண்ண முடியாது அவரால. அவருக்கு நம்ம வந்து முதல்ல ரொம்ப பர்டன் கொடுக்க கூடாது. என்னுடைய எம்பி சார் வந்து நம்ம டீச்சர் சாப்பிடா சாருக்காக உயிரை கொடுத்து நான் பேசுறேன். உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம் நான் ரசிச்சு செய்யறேன் ஆர்சிஎம் சார். அன்னைக்கே சொல்லிட்டீங்க சார் கேரளாலயே. எனக்கு இந்த பொய் பித்தலாட்டு பிடிக்காது சார். என்னோட டீம் கேட்டு பாருங்க, பாபு என் டீம் தான், ராஜு என் டீம் தான், நம்ம சங்கீதா ஜெயக்குமார், நம்ம கவிதா, இப்ப திருப்பி எல்லாமே என்ன அவ்வளவு அழகான போயிட்டு இருப்பேன். தப்பே பண்ண மாட்டேன். நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் டீம் அழியக்கூடாது. அவங்க எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க சார். நன்றி. சொன்ன மாதிரி முழு டைம் நீங்களே எடுத்துட்டா எங்களுக்கு 2 நிமிஷம் கொடுங்க. கார்த்திக் சாரோட 2 நிமிஷம் பேசணும் சார். சரி, ஓகே. ஜெயஆர்சிஎம் சார், நரேன் பேசுறேன். ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட் உருவாயிருக்கு நம்ம டீம்ல தான். ஓகே, சோ த பாயிண்ட் இஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஏன் இல்லைன்ற ரீசனே கிடையாது. ஒண்ணு வந்து அந்த ஒயிட் சேனா, அந்த வெள்ளை சேனா, ஓகே, அது காபூல் சேனா, ஓகே, வை இட்ஸ் நாட் அவைலபிள், நோ ரீசன், நோ லாஜிக். அதே மாதிரி சர்டன் ப்ராடக்ட்ஸ் அப்பப்போ நாட் அவைலபிள் எதுக்குன்னு தெரியல. ஏன் உளுத்தம் பருப்பு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? we should have a logic for that. I don't understand that at all. எங்க நம்ம இதுலயா?
மீதி இடத்துல இருக்கு சார். நான் அது செக் பண்ணிருக்கேன் சார். சென்னையில இருக்கான்னு நான் செக் பண்ணிடுறேன். சார் உளுத்தம் பருப்பா உதயம் சார் உதயம் பருப்பு பிரச்சனையா வச்சு கவனிருங்க. சொன்னாரு சில பேர் இப்படி பண்றாங்க. என் பிரச்சனையே அதுதான். ஓகே, பெரிய பிரச்சனை அதுதான். அந்த மாதிரி உருவாக்கி உதயம் பருப்பு தான் பிரச்சனையே. ஓகே, பாயிண்ட் இஸ் உளுத்தம் பருப்பு எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். நான் தினம் தான் போறேன் ஆர்சிஎம் மண்டபம். இப்ப கூட 4 மணி போய் இருக்குன்னா நானும் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. சரி சார், நான் செக் பண்ண ஸ்டாக் வந்துச்சு சார். ஆனா மெசேஜ் இல்லங்க, உளுத்தம் பருப்பு வந்தது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. மத்ததுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் அனுப்புறீங்க சார். Why you are not said it officially? உங்க இன்ஃபர்மேஷன் நிறைய வருது. I'm seeing it. பட் உளுத்தம் பருப்பு வந்தது இன்க்ளூடிங் காமராஜ் சார் வந்ததே எனக்கு தெரியாது. வேதா தெரியாது எனக்கு. கார்த்தி இது இருக்கு நமக்கு பைத்தம் பருப்பு இருக்குது. உளுத்தம் பருப்பு உரட்டு கிடையாது. இல்ல சார், உரட்டு தால் இல்ல சார். சார் நான் பார்த்தேன் சார், Black கலர் இருந்துச்சு சார். Black கலர் கார்த்திக் சார் அது இல்ல சார். ஒரு வெள்ளையா இருக்குதா சொல்றோம். அது இல்லவே இல்ல. why it is not available, no logic. மளிகை சாமான் சொல்றோம், provision stores சொல்றோம், department stores சொல்றோம். we don't have everything. ஓகே it is very important. நம்ம ஊர்ல இட்லி தோசை தான் நிறைய. அதுக்கு உளுந்தம் பருப்பு தான் தேவை. அரிசி அரிசி ஆல்சோ முதல்ல அரிசி வந்தது, இப்ப அரிசியே கிடையாது சார். நம்ம நாடே அக்ரிகல்ச்சர் லேண்ட், அரிசி தான் நம்ம கிட்ட மெயினா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க சார். ஐம் நாட் கம்ப்ளைனிங். இதெல்லாம் கொண்டு வந்தா எங்களுக்கு வசதின்றேன். வேதா சொன்ன மாதிரி தலையில இருந்து கொஞ்சம் கை எடுத்துருங்க. we are not a headache to you. Okay, we are not a headache to you. இல்ல சார், அங்க டேபிள் மேல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. நான் பிவிசில இருக்கேன், அதனால சார். இவன் மீசை சார் சொன்ன மாதிரி சில பேர் அவங்க இது இவங்க பிரிச்சு விட்டுறாங்க, இங்க போகாது அங்க போகாது. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு. ஐ டோன்ட் கேர். ஏன்னா காமராஜ் இப்ப சொன்ன உதயம் பருப்பு அது பெரிய பிரச்சனையா வந்தது எனக்கு. ஐ டோன்ட் கேர். நான் என் பிசினஸ பார்த்துட்டு போயினே இருக்கேன். எனக்கு என் டீம் வளர்த்துனேன். இன்னைக்கு கூட என் டீம் வந்ததுன்னு வேதா சொல்லி எனக்கு தெரியும். வேதா சைன் 1 more person அங்க வந்தாங்க, சைன் பண்ணிட்டேன். எனக்கு சொல்ல அப்கோர்ஸ் டீம் வளருது. why do I care? ஓகே, பட் நம்ம டீம் வளர்ந்து வேதா இஸ் தேர், ரவி இஸ் தேர், எல்லாம் ஓரளவுக்கு டீம். காமராஜ் சார் எங்கேயோ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு சார். அண்ட் அப்கோர்ஸ் ஏதாவது பிரச்சனை நான் காமராஜ் மட்டும் தான் சொல்ல பண்றது. ஓகே, ரவிய நைட் மிட் நைட் தான் சொல்ல பண்ணுவேன். வேதா 24 hours சொல்ல பண்ணுவேன். சோ டீம் சப்போர்ட் இதெல்லாம் நல்லா இருக்கு. வேற கான்ட்ரோவர்சிஸ்ல வேற இடத்துல இருக்கு, அதெல்லாம் ஒதுக்கியாச்சு. அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இருக்கு அதான் சொல்றேன். அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட் அஸ் see பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம் தான். இப்ப ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்ட் திறந்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மத்தவங்களை எப்படி ப்ரமோட் பண்ணுவோம். நம்ம மந்த்லி ஒரு ஆக்டிவிட்டி கம்பெனில இருந்து இங்க வச்சீங்கன்னா we can see what we can do. அதே முன்ன இனாகுரேஷன் போது இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சீங்க. அது மாதிரி twice in a month ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சரியம் பண்ணும். ஏன்னா பாபு சார் வந்து ஒரு ஆவேசத்துல கடையை திறந்துட்டாரு, பெரிய கடை. நீங்க பாத்தீங்க ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்ட். ஆனா அதுக்கேற்ற டேர்ன் ஓவர் இல்லாத வச்சு மத்த ஐட்டம்ஸ் வைக்கிற நிலைமைக்கு he is forced to that. Yes sir, yes sir. Though I am against that, he is forced to keep up that. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் ரெகுலரா மத்த இதை பண்ணி கொஞ்சம் பிசினஸ் அவருக்கும் பண்ண வச்சோம்னா he will be very happy. He will not go into other products. அதான் மெயின். ஓகே சார். சோ இதுவெல்லாம் டைரக்டா கூப்பிடுறேன். ஓகே, not a problem. I'll call directly. ஏன்னா குரூப்ல எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுவானா நான் சொல்லி. certain things ஏன்னா ஜென்யூன் பாயிண்ட் தான், பட் சில பேருக்கு அது மிஸ்லீடிங்கா போயிடும், கன்ஃபியூசிங் ஆயிடும். கண்டிப்பா சொன்னதுக்கு அதான் சொல்றேன் நான். தட் இஸ் தேர். அதை நம்ம ஏன் பப்ளிக்ல சொல்லி அது ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்குவாங்க. ஓகே, பிசினஸ் இஸ் கோயிங் குட், we are doing good. யூஎல்பில எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டே சைன் பண்ணிட்டேன் சார். ஸோ ஹவு இம்ப்ரூவ் என்னன்னா, இப்ப ஜூம் மீட்டிங்ல நேற்று ஒருத்தர் வந்தார் சார், தென் பழனி செல்வம். வேதாகிட அவர் யாரு ஒன் டீம் தானேன்னு கேட்கிற அளவுல இருந்துச்சு. ஸோ ஜூம் மீட்டிங்ல தோ ஐ எம் டூயிங் வெல், ஐ எம் ஹேவிங் பிக் டீம், ஜூம் மீட்டிங்ல எல்லாரும் கொண்டு வரதுக்கு முடியல. தட்ஸ் பிகெஸ்ட் $1 million கொஸ்டின். நம்ம என்னதான் சொன்னாலும் நல்லது சொன்னா அவங்கவுங்க ஏதோ வேலையா தான் இருக்காங்க. நம்ம என்ன வேலையெல்லாம் வண்டி ஓட்டினாலும் காதுல ஹெட்போன்ஸ் மாட்டி
பேசினே போவேன், இல்லை கேட்டுக்கிட்டே போவேன். டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரெகுலரா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பப்போ காமராஜ் சார்னால, எம்பி சுரேஷ் சொன்னாலும் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஸோ இந்த அளவுக்கு வி ஆர் டூயிங். ஓகே, ஸோ ப்ராடக்ட் இந்த ஒயிட் சேனா வருமா வராதா சார்? சார் பர்மனண்டா க்ளோஸ் பண்ணாதான் சார் ஆப்ல காட்டும், அது வரும் சார் டெஃபினட்டா. இப்ப ஏற்கனவே சீரகம் எப்படி நின்னுட்டு திருப்பி வந்த மாதிரி, அதனால 6 மாசமா வருது சார். நாங்க ஆசியம் மண்டபம் வந்து உளுத்தம் பருப்பு கிடையாது, ஒயிட் சேனா கிடையாது, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா போகுது. ஒயிட் சேனா உளுத்தம் பருப்பும் அரிசியும் கொஞ்சம் கொண்டு வர பாருங்க சார். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இட்லி தோசை தான் மெயின். ஆமா சார், அதுக்கு என்ன பண்ணணும், கம்பெனில பேசிதான் பண்ணணும். ஏன்னா யாரோ நான் மெயில் போட்றேன் சார், எல்லாமே டீடைலா அந்த டிஸ்ப்ளே வால் கார் அரிசியும் உளுத்தம் பருப்பு ஸ்ட்ரெஸ் கைண்ட்லி ஸ்ட்ரெஸ் ஆன் தி டூ. ஓகே, டெஃபினெட்லி ஸ்டாக் அப்பப்போ வருது. பட் வண்டர் வேர்ல்டுக்கு எப்படி பண்ணணும் நாங்களும் தான் ஜாயிண்டா பண்றோம். வேதா ரவி ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சு தான் இம்ப்ரூவ் பண்றோம் மெல்லமா. ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ கார்த்தி சார். ஐ ஹோப் உங்களுக்கு தலைவலி கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பாக்கலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி காமராஜ் சார், வாய்ப்புக்கு நன்றி காமராஜ். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நண்பர்களே, இப்போ கார்த்தி சார் நீங்க ஏதாச்சும் ஒரு 10 நிமிஷம் தகவல் சொல்லலாமா, இல்ல இதோட ரெக்டிஃபை பண்ணி முடிச்சுறீங்களா? போதும் சார், யூஎல்பிஐ லான்ச் பண்றது மெயின், அது பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ரெகுலரா பில்லு மட்டும் ரெகுலரா டெய்லி அடிச்சிட்டாங்கன்னா அது கரெக்டா இருக்கும் சார், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால யாருக்குமே பிரயோஜனம் இருக்க மாட்டேங்குது. எல்லா பியூஷ்காரங்களுக்கு ரிக்வஸ்ட் என்ன, பில்ல தேக்கி வச்சு அடிக்காதீங்க. அதனால இன்னொரு டிராபேக்கோட என்ன இருக்குன்னு கேட்டா, 30ஆம் தேதி நீங்க பில் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா கிடுன்னு ஒரு ஆள் 68,000 பில் வந்துடுறாரு, அவர் படுத்து தூங்கிடுறாரு. ஆனா நீங்க அதைவே 15ஆம் தேதி அடிச்சிருந்தீங்கன்னா அவரு 15ஆம் தேதியே 68 வந்திருப்பாரு. 15 நாள்ல அவர் 2000 பில் பண்ணி 70 பண்ணிட மாட்டாரா என்ன? ஆனா ஒரு சைட்ல வந்து 28 நிற்பாரு, ஒரு சைட்ல வந்து அவரு 28 நிற்பாரு. அந்த 40 சைடு பில்லிங் வந்து கடைசி நேரத்தில் அடிச்சிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க அடைய வேண்டிய அந்த இலக்கை வந்து 2000 பில்ல விட்டுருப்பாங்க. இது மாதிரி நிறைய நடக்குது. எனவே ஸ்பாட் பில் கொடுங்க, அப்பத்திக்கப்ப பில்ல வந்து எடுத்துருங்க, அப்போ அடிச்சிடுங்க. ஸ்டாக் வைக்க வேண்டாம். ஸ்டாக் வச்சு பில் அடிச்சிங்கன்னு சொன்னா 30ஆம் தேதி மட்டுமே பில் அடிக்கிறதுன்னு சொன்னா அந்த பிசினஸ் ரெகுலர் பிசினஸ் அப்படியே தான் வந்துட்டு இருக்கும், வளராது. 30ஆம் தேதி மட்டும் பில் அடிச்சு ஏத்துற ஆளுக்கு டீம் பாத்தீங்கன்னா குப்புன்னு வளரவே வளராது, சீரா வரவும் செய்யாது, பின்னச்சிவர்கள் அங்க வரவும் மாட்டாங்க. அதனால அதை மாத்துங்க. எல்லாருக்கும் அன்பு வேண்டுகோள், செப்டம்பர்ல உங்க பின்ன மாத்துறதுக்கு எல்லாரும் இப்ப இருந்தே வந்து மிஷன் டெக்னிக்கல உங்க டீமுக்குள்ள கொண்டுட்டு போங்க. மோகனமூர்த்தி சார் வந்திருக்காரு, வாங்க மோகனமூர்த்தி சார். மோகனமூர்த்தி சார், சார் உங்களை அன்மியூட் பண்ணீங்க சார். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்க கேக்குதுங்களா? கேக்குது சார், சார். சொல்லுங்க இப்போ கேஒய்சி வந்து எல்லாருக்குமே அசோசியேஷன் பேருக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகுது. பழைய மெத்தட் மாதிரி வந்து எது சரியில்லையோ அது நாட் ஓகேன்னு சொன்னா மறுபடியும் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பழைய சிஸ்டம் எடுத்து வந்து அந்த அசோசியேஷன் பேருக்கு இந்த சிரமம் இருக்காது. மெயில் அனுப்புறது, மறுபடியும் அப்லோட் பண்ணது, மறுபடியும் கான்டாக்ட் பண்ணது, அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கிறதுக்கு பழைய மெத்தட் எடுத்துன்னு வந்துங்கணும். அதாவது ஐடி போட்டோம்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் அனுப்புதும், அவன் எது கேஒய்சி வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் பழைய மெத்தட்ல. அப்போ அது மட்டும் நம்ம சப்மிட் பண்ண ஓகே பண்ணுவாங்க. அந்த மெத்தட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோ சார் ப்ளீஸ். ஓகே சார், நான் பேசுறேன் சார். ஓல்டு மெத்தட் ஸ்கீம், அதான் ஓல்டு மெத்தட் சிஸ்டம். ஓகே சார், நோட் பண்ணிட்டேன் சார். வாழ்த்துக்கள் கார்த்தி, எல்லாமே குறிச்சிடுங்க. கூடுமான வரைக்கும் சர்வீஸ் கொஞ்சம் இப்போ சைட்ல நமக்கு பூவர் சர்வீஸ் சப்ளை தான் இருக்குது. அதை கொஞ்சம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பெருசா வளரும். மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட நண்பர்களே, வேற யாரையும் கருத்து சொல்ல விரும்பினால் உங்களுக்கு நேரம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து மோகன்மூர்த்தி சார் நீங்க பேசிட்டீங்களா, மறுபடியும் கை வைக்க சார். மகிழ்ச்சி நண்பர்களே, இன்றைய கூட்டத்தை நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். வந்திருந்த அத்தனை பேரும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். கார்த்தி வந்து மாசம் ஒரு முறை வர்றாரு. கூடுமான வரைக்கும் இவங்க எல்லா பியூஷ் ஓனர்களும் தகவல் கொடுத்து அந்த வந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க சொல்லுங்க.
ஒருவேளை பியூசி ஓனர்களால் முடியல, இந்த லீடர்கள் வந்தா கூட அவங்க சைடில் இருக்கிற பியூசிக்கு அவங்க தகவல், அதனால நம்ம லீடர்களை கூப்பிடுறோம். இப்போ டிஸ்பிளே வால் சைட்லையும் கூட நம்ம வர சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நிறைய டிஸ்பிளே வால்காரங்களுக்கு தகவல் தெரியறதில்ல. அவங்க வந்து மினிமம் 5000 ரூபா சேல்ஸ் பண்ணாது. இப்போ டிஸ்பிளே வால்களெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. பர்ச்சேஸ் ஆப்ஷன் வந்து க்ளோஸ். மீண்டும் 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். மாசம் 5000 சேல் காட்டணும் டிஸ்பிளே வாலுக்கு, அதுதான் கிரிட்டேரியா. மாசம் 50,000 சேல் காட்டணும், அதுதான் பியூசிகளுக்கு கிரிட்டேரியா. 50,000 சேல்ஸ் கம்மியா இருக்கிற பியூசிகளை கிராஜுவலா என்ன செய்வாங்கன்னா பர்ச்சேஸ் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் தகவல் கொடுத்து அதை கொஞ்சம் பண்ணுங்க. கம்பெனில இருந்து வந்திருக்கிற மிகப்பெரிய தகவல் என்னன்னு கேட்டா, சீக்கிரமா பியூசிகளை எல்லாம் அப்டேட் பண்ணி நீங்க 1 வேர்டு குயிக்கா அப்டேட் பண்ணிக்கங்க. அதற்கு வந்து ஈஸி, இப்போ கம்பெனி ஈஸியா அந்த 1 வேர்டு குயிக்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட நீங்க அது தகவல் சொன்னீங்கன்னா அவர் அதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப ஏதாச்சும் ஃபர்னிச்சர் சைட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நான் கூட பேசி பண்ணி தரேன். அதே மாதிரி 1 வேர்டு குயிக்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5.25 லட்சம்ங்கிறத இப்போ சமீப காலத்துல நம்ம வந்து பேசி ஃபர்னிச்சர் இருக்குது சார், ஃபர்னிச்சர் கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம்ல கேட்டு 3க்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஒரு கம்பெனி வந்து இந்த செப்டம்பருக்குள்ள நீங்க பண்ணக்கூடிய 1 வேர்டுகளுக்கெல்லாம் 3 பண்றதுக்கு எங்களால முடியும். அதனால நீங்க தாராளமா வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஓபன் பண்ணிக்கங்க, ஜாஸ்தியா ஓபன் பண்ணுங்க. செப்டம்பர்ல உங்க பின் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா மேல வரணுங்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், உங்க டிஸ்பிளே வால்களை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, டைமண்ட் கிளப் பொருட்களை எச்சு பண்ணாலும் சரி, அல்லது உங்க பியூசிகள்ல சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் சரி, ஒரு பியூசிலையும் கூட்டங்கள் நடத்தப்பட வேணும். ஒரு பியூசியில இருந்தும் வந்து சப்ளை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அதை பார்க்கணும். ஒரு பியூசிலையும் வந்து கன்சிஸ்டன்சிகளை நிறைய கொண்டுட்டு வரணும். நிறைய கன்சிஸ்டன்சிகளுக்கு வந்து பொருள் வந்து டிஸ்பிளே ஆகுது, இவங்க அதை வந்து நாட் நவுன்னு போட்டு வேற பில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சிக்கு வந்து பொருள் ஃப்ரீ பொருள் கொடுத்து பாருங்க, அவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க, கன்சிஸ்டன்சி கண்டினியூ பண்ணுவாங்க. பியூசிக்காரங்க தயவு செய்து கன்சிஸ்டன்சியில வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா, சார் உங்களுக்கு 500 ரூபா வந்திருக்குது, 800 ரூபா வந்திருக்குன்னு சொல்லி பில் அடிச்சு கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு டிப்போவுக்கு போயிடும், அந்த பணம் இம்மிடியட்டா உங்களுக்கு டிப்போவுக்கு போயிடும். அதனால வந்து அவங்க அந்த டிப்போல இருந்து நீங்க சரக்கு எடுத்துக்க முடியும். அது 1 ரூபா கூட உங்களுக்கு நட்டம் கிடையாது. அதை கொஞ்சம் நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஐடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்க பில் அடிச்சு செக் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் கன்சிஸ்டன்சி வாங்காம இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிங்க. ஆக்டிவ் ஆளுங்க, ஆக்டிவ் பர்ச்சேஸ்னு ஒரு குரூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் யாரெல்லாம் ரெகுலர் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு. அவங்க ஐடி போட்டு பாருங்க. அவங்க ஒரு வேளை 1000 2000 வந்திருந்து இன்னுமே பில் அடிக்காம இருந்தா அவங்க உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு கூப்பிட்டு கொடுங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, ஒண்ணு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கான அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும், சேல் ஆயிடும். 2வது அவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பர்ச்சேஸ். இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாத உங்களுடைய பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும் என்று சொல்லி நிறைவு பகுதியாக கார்த்தி நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிருக்கலாம் சார். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சார். ஜேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம் வாழ்த்துக்கள் சார். உங்க எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜேஆர்சிஎம் சொல்லிட்டு வெளியே வரலாம். ஜேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம் ஆவடி மீசை சுகுமார் சூப்பர். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயசியம் குட் ஆர்சிஎம் நன்றி. சேர்ந்து